நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆராதனை ஏறெடுக்க அனைத்து வாலிப ஆண்கள் ஏறெடுப்பார்கள். அனைவரும் எழுந்திருந்து அவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். அவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். கைகாலத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கைகாலத்தோடும் மத்தளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்குறித்தாரே அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். கவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். சிந்திக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரை சிந்திக்கிறோம், வல்லவரை சிந்திக்கிறோம் ஆண்டவரே. நாளை கொடுத்த தேவனை சொல்ற ஆண்டவரே, இந்த பேரை கலந்துக்குள்ள ஒவ்வொருவரையும் நீ ஆசிரியர் ஆண்டவரே, அந்த பேர் கொண்டு வந்து ஆண்டவரே வீடு திரும்புற பொழுது அவனுக்கு எல்லாரும் சுகத்தோடு வெள்ளத்தோடு போக முடியாது வைக்கும். ஆமீன். இயேசு நாமத்தில் ஜெயிக்கிற எங்கள் சுபாவை ஆமீன். அடுத்த ஒரு பாடலை பாடி தேவனை மேம்படுத்துவோம். அருட்பணி ஆச்சரியம் அடிகளார் அவர்கள் விவிலியத்தில் இறைப்பணி. இயேசுவுக்கு நன்றி. வழி வாழ்க. காலையிலேருந்து 8:15 வரையும் பிளான் பண்ணிட்டீங்க. அசரமாட்டிருப்பீங்க. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க வார்த்தையை. எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமாக மாறிவிட்டீர்கள். இறை வார்த்தையை கேட்க 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 இறை வார்த்தையினுடைய பெட்டகமாக பேழையாக நீங்கள் மாற்றப்படுகின்றீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் உங்களை பார்த்து பொறாமப்படுறது உண்டு. பொறாமப்படுறது உண்டு. காலையில் ஃபாதர் அருள் குமார் சொன்னது போல இவ்வளோ கூட்டங்களை சேர்க்கிறது கஷ்டம். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி இறை வார்த்தையை கேட்பதற்காகவே என்ன செஞ்சுறீங்க, 2 நாள் 3 நாள் அப்படி அர்ப்பணித்து குடும்பமாக வந்துடுறீங்க. இதுவே பெரிய ஆசீர்வாதம். இது இதுக்கு பஞ்சமே வரவே கூடாது. இந்த வார்த்தைக்கு பஞ்சம் வரவே விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya ஹalleluya. உண்மையிலே ரெண்டு பேருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதியர்கள். ஹalleluya. தம்பதியர்களை பற்றி பேசிட்டு பிறகு பெண்கள் அப்படின்ற தலைப்புக்கு உள்ள நுழைய போறோம். தம்பதியர்கள் அப்படின்றது உண்மையிலேயே பெரிய பாக்கியம் இல்லையா? குடும்பம் அமைவது கொடுங்க. இதை எல்லாருமே சேர்ந்து படிக்க பார்ப்போம். எல்லாருமே சேர்ந்து சிறந்த குடும்பம் என்பதே அப்படின்னு படிக்கிறேன். சிறந்த குடும்பம் என்பதே இதை அருமையா சொல்லியிருக்காரு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அருமையா சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல யாருடைய குடும்பமா என் குடும்பம் சிறந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? முடியாதுங்க, முடியாது. நான் எதுக்குன்னு சொல்றேன். பன்னி பார்த்துருக்கீங்களா? அதை மயக்க பிடிச்சி கத்துதேன்றீங்களா? சும்மா அந்த பன்னியை அவ்வளவு சைஸா குண்டா படைச்சிட்டு வால் எவ்வளவு பெருசா இருக்குது, சின்ன வால். கடவுளை அளந்து வச்சிருக்காருல்ல, அப்படிதானே? ஆமா, ஆற்று வாழையும் பாருங்க. ஆடு அவ்வளவு பெருசா வளர்ந்து விட்டு சின்ன வால். முயல் குட்டியோடு தான், அதுக்கு கூட ஒரு சின்ன வால். அதுதான் அழகே இருக்கு இல்லையா? பெரிய ஆலமரம், அரச மரம் பெருசா படர்ந்து கிளைகள் விட்டு விழுதுகள் விட்டு, அரச மரம் வேற ஆலமரம் வேற, தெரியுங்களா? ஆமா, இலை நுனி கூறிய இலை பாங்கோடு உடையது அரச மரம். ஆலமரம் என்பது விழுதுகள் விட்டு வேறு. ரெண்டு மரத்திலையும் பூசணிக்காய் சைஸ்ல வச்சிருந்தாருன்னா கீழே படுத்து கிடக்கிற எதா இருந்தாலும் செத்து போயிடும் இல்லையா? அவ்வளோ பெரிய கிஃப்ட். நான் கடந்த முறை வேளாங்கண்ணிக்கு உங்க குரூப்ல இன்னொரு குரூப்புக்கு தியானம் கொடுக்க அது வந்து இருந்த போது பஸ்ஸை விட்டு இறங்கி இங்க பக்கத்துல தான், நாகப்பட்டினம் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் ஒரு தென்னை மரம் பார்த்துருக்கீங்களா? தென்னை மரத்துல நானும் தான் நிக்கிறேன். தென்னை மரத்துக்கு கீழே நிறைய பேர் நிக்கிறாங்க, நானும் தான் நிக்கிறேன். கண்ணு வைக்கிற நேரத்துல பட்டுன்னு சத்தம் கேட்டுச்சு. என் பக்கத்துல இப்படி விழுது. பக்கத்துல என்ன வச்சிருக்காரு, தம்பி நீ யார் வந்த பிள்ளையோ அந்த ஒரு நூல் அப்படி லேசா கொஞ்சம் கடந்து இப்படி விழுந்துருச்சு அப்படின்னா, விழுந்த தேங்காய் இப்படி தலையில விழுந்துருச்சுன்னா நீ செஞ்ச புண்ணியமா என்னன்னு தெரியல, தப்பிச்சுட்ட அப்படின்னாரு இல்லையா? கடவுள் எல்லாத்தையுமே அளந்து வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் அவ்வளோ பெரிய ஹைட்ல வச்சுட்டு தேங்காய் விழுந்து யாரும் செத்ததா சரித்திரம் இருக்கா? அது இந்த நேரத்துல விழணும் கூட கடவுள் நிர்ணயம் செலுத்துறாரு இல்லையா? எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்படி விழுகணும்ன்றதுக்கு கூட கடவுள் குறித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தம் ஹalleluya. ஹalleluya. அதனால அதே போலதான் எந்த குடும்பமுமே சிறந்த குடும்பமா இருக்கவே முடியாதுங்க. அந்த குடும்பத்துல நிச்சயம் என்ன இருக்கணும்? ஏதாவது குறைபாடுகள் இருக்கணும். குறைபாடுகள் இல்லை அப்படின்னா குடும்பமே இல்லை. நான் சொல்லல, எபேசியர்களுடைய திருமுகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை படிச்சீங்க அப்படின்னாவே அங்கவே அருமையான வார்த்தைகள் இருக்குது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும்? 5 விதமான போராட்டங்களை சந்திக்கின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும். நீங்க நினைச்சிடக்கூடாது என் குடும்பத்துல எல்லாமே பர்ஃபெக்ட், எல்லாமே ஆவரேஜ், எல்லாமே நான் தான் பர்ஃபெக்ட், என்ன மாதிரி பர்ஃபெக்ட் யாரும் இல்ல. சில நேரங்கள்ல நான் கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சது மாதிரியே ஆக்டிங் பண்ணுவோம் இல்லையா? நல்ல வார்த்தை சொல்றாங்க பாப்பா. எல்லாம் தெரிஞ்சது மாதிரியே காட்டிக்கிடுவோம். ஆனா தெரிஞ்சது எவ்வளவு இருக்கும்? கற்றது கையளவா தான் இருக்கணும் இல்லையா? கையளவா தான் இருக்கணும். ஆனா கற்க வேண்டியது உலகளவு இல்லைன்னா கடல் போன்றது. ஆனா நம்ம லேசா கொஞ்சத்தை கத்துக்கிட்டு கொஞ்சம் பைபிள் வார்த்தைகளை படிச்சுக்கிட்டு என்ன செய்வோம்? ஆட்டம் போடுவோம் இல்லையா? ஆட்டம் போடுவோம். அது மாதிரி எல்லாம் இல்லாததாக தான் அமைச்சிருக்கிறார் கடவுள் இல்லையா? எபேசியர்கள் இருக்கிறவங்க 6வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்து எல்லாருமே படிங்க. ஏனென்றால் நாம் மக்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோரோடு போராட வேண்டும், அதிகாரம் செலுத்துவோரோடு போராட வேண்டும், இருள் நிறைந்த மக்கள் மத்தியில் வாழுகின்றவர்களோடும் போராட வேண்டும். அதுக்கடுத்து வான்வெளியில் சுற்றி திரிகின்ற தீய ஆவிகளோடும் போராட வேண்டும். கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு என்பது இத்தகைய போராட்டம் நிறைந்திருக்க வேண்டும். இப்படி போராட்டங்கள் இருந்தால் மட்டுமே நான் கிறிஸ்தவ வாழ்வை முழுமையாக வாழுகின்றேன். இல்லைன்னா நான் வாழல.
ஜனத்தாக்களே 10ஓட 1 11 10ஓட 1 நானும் 1 அப்படின்னு தான் கடந்துகிட்டு இருக்கிறேன். இல்ல, குடும்பத்துல ஏதாவது ஒரு சிலுவைகள். அதனால ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் தியானித்து நம்ம சாகுற நம்முடைய உயிர் பிரிகிற வரையும் என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து நம்முடைய பாடுகளோடு ஒப்பிட்டு வாழ பழகிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹalleluya, சத்தம் ஹalleluya, ஹalleluya. சாலமன் பாப்பாவுடைய பட்டிமன்றத்துல சொல்லுவாங்கல, வாங்க பழகிக்கிறலாம், வாங்க பழகிக்கிறலாம் அப்படின்றது மாதிரி நம்ம துன்பத்தை நம்ம தான் தாங்கணும், அடுத்தவங்க தாங்க மாட்டாங்க. நீங்க நிறைய பேர் நீங்க சந்திக்கிற பொழுது ஃபாதர் இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய கஷ்டங்களை என்கிட்ட ஷேர் பண்றீங்க இல்லைங்களா? அது இருக்கணும், அது இல்லை அப்படின்னா நான் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வாழல, கிறிஸ்துவின் பாடுகளுக்குள்ள வரல. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. யோவான் செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கங்க. யோவான் செய்தி 15வது அதிகாரம் முதல் வார்த்தையை படிங்க. நானே உண்மையான திராட்சை செடி. செடி வேற கொடி வேற. இதுல வந்து ரெண்டு வார்த்தையும் இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. நான் விளக்கம் தரேன், சரிங்களா? விளக்கம் கொடுக்கலன்னு அப்புறமா நீங்க கேளுங்க பொறுமையா. முதல் வார்த்தையை படிங்க. 15வது அதிகாரம் முதல் வார்த்தையை படிங்க. உண்மையான திராட்சை செடி நானே சொல்றாரு. நீங்கள் யாரு? அதன் கிளைகள் இல்லையா? அப்படியே 5வது வார்த்தைக்கு வாங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும். அப்படின்னா என்னது? என்னுடைய துன்பம் உங்களுள்ளும், உங்களுடைய துன்பம் என்னுள்ளும். அதனாலதான் சொல்றார் ஆண்டவர் 11:28 அருமையா சொல்றாரு இல்லையா? சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் உன்னுடைய சுமையை எங்க இறக்கணும்? என்னில் இறக்கி வை. இல்லையா? என்னில் இறக்கி வை. நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருக்கின்ற பொழுது மட்டுமே நீங்கள் மிகுந்த கனிதருவீர்கள். அப்படின்னா என்னது? அவருடைய துன்பத்தை நான் தாங்க வேண்டும், என்னுடைய துன்பத்தை அவர் தாங்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த 5வது வசனத்தை கடைசி வசனத்துல முடிச்சிடுங்க. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தம் ஹalleluya, ஹalleluya. என்னை விட்டு உங்களால் எதுவுமே செய்யவே முடியாது. அதனால அந்த வார்த்தையில அருமையா நாசுக்கா சொல்றாரு. அதுல இறையியல் பதித்து சொல்றாரு பாருங்க. எந்த குடும்பமுமே சிறந்த குடும்பமாக இருக்கவே முடியாது. அதனால சிறந்த குடும்பம் என்பதே இல்ல, பார்க்க முடியாது. ஆனாலும் 5 குடும்பத்தை பற்றி நான் பேச போறேன் இல்லையா? தம்பதியினர்கள் அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர்கள் அமைப்பு. குடும்பம் என்பது ஒரு அமைப்பு, ஸ்ட்ரக்சர் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர்ல யாரெல்லாம் அவசியம் அப்படின்றது தேவை. உதாரணத்துக்கு பாருங்க, யார் வீட்லயும் 2 வீலர் இருக்கு, எல்லார் வீட்லயும் இருக்கணும் இல்லையா? மேக்ஸிமம் இருக்கும், இல்லாட்ட கூட பரவாயில்ல. 2 வீலர் என்னதான் 2 வீலையும் காத்து ஃபுல்லா இருந்தாலும் அது ஓடும் நினைக்கிறீங்களா? என்ன வேணும்? பெட்ரோல் வேணும். பெட்ரோலும் போட்டாச்சுன்னு வச்சுக்கிறீங்களா? ஓடும் நினைக்கிறீங்களா? சாவி வேணுங்க, சாவியும் வச்சாச்சுங்க. என்ன வேணும்? இயக்கிறதுக்கு ஆள் வேணும், இயக்கிறதுக்கு ஆள் வேணும். குடும்பம்ன்றது அப்படித்தான், குடும்பம்ன்றது அப்படித்தான் இல்லையா? தமிழ் சினிமா பாட்டு பாடுறாங்க இல்லையா? ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா 2 மாடு ஒரு விட்டு வந்து பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு சொல்றாங்க. பழைய சினிமா பாடல்கள் அர்த்தமுள்ள பாடல்கள் இருக்கு இல்லையா? நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. நல்லவர்களுக்கெல்லாம் 2 சாட்சி, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. நீ நல்லவனா இருந்து பாரு, தெய்வம் உனக்கு சான்று பகரும். நல்லவனா இருந்து பாரு, நல்ல குடும்பமா இருந்து பாரு, நல்லதற்கு முயற்சி செய், தெய்வம் உனக்கு சான்று பகரும், தெய்வம் உனக்கு சான்று பகரும். உண்மையான வார்த்தைகளுங்க, விடவே கூடாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, சிறந்த குடும்பம் என்பதே இல்ல, we are perfect being அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் சிறந்தவன், உயர்ந்தவன், உன்னதமானவன் சொல்ல முடியாதுங்க. எனக்குள்ளும் ஒரு ஓட்டை இருக்கும்.
எனக்குள்ள ஒரு குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைகளை ஏற்று கணவனிடம் இருக்கலாம், மனைவியிடம் இருக்கலாம். தம்பதியர்கள் என்பது தனித்து விடப்படுபவர்கள் அல்ல. தம்பதியர்கள் என்பது இருவரும் இணைந்தவர்கள், இணைந்து ஒரே குடும்பமாக பயணிக்க வேண்டும். ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன், அதுக்கு 2வது வார்த்தை படிங்க. சிறந்த பெற்றோர்கள் என்பதும் இல்ல. அதுக்கடுத்து 3வது, நாம் அனைவரும் குறைபாடற்றவர்கள் அல்ல. அதுக்கடுத்து, நாம் சிறந்த திருமணம் செய்தவர்களும் இல்ல. அதுக்கடுத்து, சிறந்த குழந்தைகளும் இல்ல. அதுக்கடுத்து, நாம் ஒருவர் மற்றவரை குறை சொல்கின்றோம் அல்லவா? அதுக்கடுத்து, ஒருவரை மற்றவர் ஏமாற்றுகின்றோம் அல்லவா? இல்லையா? அதுக்கடுத்து, எனவே குறைபாடற்ற திருமணமும் இல்லை. அதுக்கடுத்து சொல்றார் பாருங்க, குறைபாடற்ற குடும்பமும் இல்லை. அதுக்கடுத்து, மன்னிப்பு நடைமுறையில் இல்லாதவரை. இல்லையா? குமார் பாதர் சொன்னது மாதிரி குருக்கள், ஆயர்கள், திருத்தந்தையர்கள் திருமணம் செய்யாதவர்கள் தான் எப்படி இந்த இறையியல் சிந்தனைகளை, கருத்துக்களை எடுத்து இயங்குகின்றார்கள்? நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு குடும்பம் மேரேஜ் பண்ணா ஒரே ஒரு குடும்பம், பங்குசாமியார் ஆனா பல குடும்பங்களுக்கு தலைவன், பல குடும்பங்களை ஆன்மீக வழியில் வழிநடத்துகின்ற தலைவன். ஒரு குடும்பத்தை மட்டும் தெரியாதுங்க, அந்த ஊர்ல இருக்கிற 50 குடும்பத்தை பற்றி அவர் அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பங்குசாமியார் போய் பாவ சங்கீர்த்தனை சொல்வதற்கு அசிங்கப்படுறோம். உண்மையான பாவ சங்கீர்த்தனம் என்பது உங்கள் பங்கு பணியாளரிடம் சொல்வது மட்டும். ஏன்? அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்க குடும்பத்தை பத்தி, உங்க பிள்ளைகளை பத்தி, உங்க கணவனை பத்தி, உங்க மனைவியை பத்தி யாருக்கு தெரியும்? உங்க ஆன்மீக வழிகாட்டுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். மறைக்க கூடாது. அடுத்த ஸ்லைடு கேளுங்க. இதை சொன்னது யாரு? திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றார். அதுக்கு அடுத்தது பேருங்க. ஓகே, திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் ஆயரா, நீங்க ரோமையினுடைய ஆயர் தான் திருத்தந்தை இல்லையா? அவருடைய ஆயுர் மோதிரத்தை அவங்க அம்மாட்ட கொடுத்த போது அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க சிரிப்பா. அந்த ஆயுர் மோதிரத்தை கொடுத்ததே எந்த மோதிரம்? திருமண மோதிரம் இல்லையா? அப்ப குடும்பம் என்பது அவசியம். குடும்பம் என்பது அவசியம், வேணும். குடும்பம் இல்லாமல் குருக்கள் இல்லை. குடும்பம் தான் குருக்களை உருவாக்குகின்றது. குருக்கள் விண்ணில் இருந்தோ மண்ணில் இருந்தோ மட்டும் இல்ல, குடும்பங்களில் இருந்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து குருக்களா உருவாகிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. சபைகளிலும் சரி, மறை மாவட்டங்களிலும் சரி. நீங்க எந்த மறை மாவட்டம்? எல்லாரும் சேர்ந்து கலந்து இருக்கீங்க இல்லைங்களா? ஆமா, கலந்து இருப்பீங்க, தப்பு இல்லை, நல்லது. ஆனா உங்களுடைய மறை மாவட்டங்கள்ல பாருங்க, ஆர்டினேஷன் எத்தனை பேர் கொடுக்குறாங்க? இப்படி சொல்றதே பாவங்க. 3 பேர் 2 பேர். ஏன் 3 குடும்பம் தான் இருக்கா? 2 குடும்பம் தான் இருக்குதா? இல்ல, மறந்துட்டோம். யார? என்னுடைய ரத்தத்தின் ரத்தம், என்னுடைய சதையின் சதை இறைவனுடைய கருவியாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்பது எல்லோருடைய இதயத்திலும் பதிக்கப்படவில்லை. இறைவன் மீது பயமில்லை. என்னுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு குழந்தையை கடவுளுடைய பணி செய்வதற்கு அனுப்புவேன் என்று யாராவது நினைச்சு பார்த்தோமா? கவர்மெண்ட் நாம் இருவர் நமக்கு இருவர் போட்டான். இப்ப அந்த டயலாக கட் பண்ணிட்டான். இப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதையும் கட் பண்ணிட்டான். இப்ப என்ன? நாமே குழந்தைகள் நமக்கே குழந்தைகளா மாத்திட்டான். இப்ப நிறைய வீட்டுல நாய் வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லார் வீட்லயும் நாய் இருக்கு. யாரை எங்க எதுல கட்டி போடணும்னு தெரியல இல்லையா? நாய் கலாச்சாரம். நாய்க்கு கொடுக்கிற அன்பை வீட்டுல இருக்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ கொடுக்க முடியல. நாய்க்கு தட்டுல சோறு வைக்க முடியுது, தாய்க்கு தட்டுல சோறு வைக்க முடியல. நாய் வேற தாய் வேற இல்லையா? நாய்க்கு எனக்கு ஸ்பெல் பண்ண முடியுது, நாய்க்கு முடியல அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போய் ஊசி போடுறதுக்கு முடியுது.
என் தாய்க்கு முடியல அப்படின்னா சனியன் செத்துட்டு போகுதுன்னு சொல்றோம் இல்லையா? குடும்பத்தில் தம்பதியர்களுடைய பணி, குடும்பத்தில் தம்பதியர்களின் பணி. இன்னைக்கு நாய் வளர்க்கறது கலாச்சாரமாய் போயிடுச்சு. குழந்தை வளர்க்க தெரியல இல்லையா? குழந்தைகளை வளர்க்க தெரியல. எப்படி பேசணும், எப்படி பழகணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத கூட நம்முடைய குடும்பங்களில் என்ன செய்தோம்? சொல்லிக் கொடுக்க முடியல, சொல்லிக் கொடுக்க முடியல. தமிழ் கூற்று பாருங்க, தமிழ் கூற்று படிக்க பார்ப்போம். இரண்டாவது, திருமணத்திற்கு முன்பாக தனக்காக வாழ்வது, திருமணத்திற்கு பிறகு மற்றவர்களுக்காக வாழ்வது, மற்றவர்களுக்காக வாழ்வது. அப்படி கீழே வாங்க. உருசிய நாட்டு பழமொழி அழகா சொல்லுது, வியாபாரம் செய்ய போறவன் எத்தனை முறை ஜெபிக்கணும்? ஒரு முறை. அதுக்கடுத்து போருக்கு போறவன் எத்தனை ஜெபிக்கணும்? 2 முறை. திருமணம் செய்த போகிறவன் 3 முறை. நம்ம நாட்டு பழமொழி இல்லைங்க, உருசிய நாட்டு பழமொழி இல்லையா? ஏன்? திருமணம் என்பது கிள்ளுக்கீரை இல்லைங்க. திருமணம் என்பது கிள்ளுக்கீரை இல்ல, நுனிப்புள் மேய்ச்சல் அல்ல. திருமணத்தின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொள்ளாத குடும்பங்கள் உடைந்த குடும்பங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படாத தம்பதியர்கள் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படாத தம்பதியர்கள் பிரிந்து பிளவை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை ஹைகோர்ட்டுக்கு போனாலும், எத்தனை கோர்ட்டுக்கு போனாலும், எத்தனை கேஸுக்கு போனாலும் சாகர வரையும் அவரை மூஞ்சல கூட முழிக்க மாட்டேன்னு சொல்ற தம்பதியர்களும் வாழ்கின்றார்கள் கிறிஸ்தவத்தில். அது கிறிஸ்தவத்தின் அறிகுறி கிடையாது, கிறிஸ்தவத்தின் அடையாளம் கிடையாது. பாருங்க, கத்தோலிக்க திருமணத்தில் 3 முக்கியமான தன்மைகள் இருந்தாக வேண்டும். ஒன்று லவ் கிவிங், அன்பை பகிர்தல். அன்பை பகிர்தல். எத்தனை பேரு என்னுடைய கணவனை ஏற்றுக்கொள்கிறோம், என் மனைவியை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறோம், என் கணவன் குடிகாரன் என்பதற்காகவே உதாசீனப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிலுவை. அந்த சிலுவை தான் உனக்கான சிலுவை. அந்த சிலுவையை தான் நீ தூக்கி சுமக்கணும். வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. ஆனால் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறோம்? மனப்பக்குவத்தோடு, கிறிஸ்துவ மனப்பான்மையோடு கிறிஸ்துவில் வாழுகின்ற குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் கிடையாது. வெறுக்கின்றோம். அவன் குடிகாரன் இருக்கிறதுக்காகவே அவனோடு இணைந்து வாழ முடியாது என்று வெறுத்து ஒதுக்குகின்றோம். வெறுத்து ஒதுக்குகின்ற பொழுது அவனை நான் வெறுத்து ஒதுக்கவில்லை, அவனை நான் வெறுத்து ஒதுக்கவில்லை, கிறிஸ்துவையே ஒதுக்கி வாழுகின்றேன். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பை கொடுக்க மறந்து விடுகிறோம். The love giving. அருமையான வார்த்தை, ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை. ஏன் புருஷங்க அடிச்சாலும் முடிச்சாலும் நாளைக்கு திரும்பி வந்து யார் மூஞ்சில முறிக்கணும்? முடியல, டிவோர்ஸ் கேட்டு நிக்கிறோம் போயிட்டு இல்லையா? நம்முடைய குடும்பங்களில் எத்தனை பிரிவுகள், பிளவுகள். இன்னும் பேச முடியல, இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் தனிக்கட்டையா வாழ்த்துறேன் அப்படின்னு வெறுப்பை மையப்படுத்துகின்றீர்களே ஒழிய கிறிஸ்துவை மையப்படுத்த மறந்து விட்டுகிறோம். வெறுப்பிற்கு, கோபத்திற்கு, பகைக்கு, இன்னல்களுக்கு, இடையூறுகளுக்கு, அசிங்கங்களுக்கு, அவமானங்களுக்கு குடும்பத்தில் மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ முடியவில்லையே. இதுவும் ஒரு விதமான சிலுவை, இதுவும் ஒரு விதமான சிலுவை. அதுக்கடுத்து லைஃப் கிவிங் இல்லையா? அப்படித்தானே வாக்களிக்கிறோம். என்ன சொல்றீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும். வாக்கு கொடுத்தமா? உடல் நலத்திலும் நோயிலும். கட்டி ஒரு 10 வருஷம் இருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஹஸ்பண்ட் நடக்க முடியாம இருக்கும், பாரலைஸ்டா இருக்கும், மதிப்பதில்லை. ஏன் உதாசீனப்படுத்துகிறோம்? என்ன? உயிர் பிரியும் வரை எனக்கு அவன் ஒரு கிறிஸ்து. என் கணவர், என் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது சொல்ல வரும், என் கடவுளின் கொடை என் கணவன், என் கடவுளின் கொடை என் மனைவி, என் கடவுளின் கொடை என் பிள்ளைகள். கொடையாக பார்க்கின்ற பொழுது மட்டுமே நான் கொடையாக மாற முடியும், கொடையாக மாற முடியும். The love giving and the life giving. The third one is the responsible parents. குழந்தைகளை பக்குவமாக அறிவு வளர்த்துட்டா மட்டும் போதாதுங்க. நீங்க கஷ்டப்படுறது எதுக்கு? உங்க குழந்தைய நல்ல ஸ்கூல்ல போடணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படிதானே?
ஆனா அந்த குழந்தைக்கு தமிழ் வாசிக்க தெரியுதா? இங்கிலீஷ் வாசிக்க தெரியுதா? தெரியலையே. அப்ப யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? தெரியலங்க, தெரியலையா? ஒரு இன்டிஃபரண்ட் லைஃப். இவ்வளவு காசு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கட்டுறோம்? இங்கிலீஷ் மீடியம் இருந்தா 30-35 சரி, அப்படித்தானே? என்னப்பா இன்னும் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து. நான் 35 ஒரு மீடியமா சொல்றேன் இல்லையா? ஒரு மாசத்துக்கு 30,000. அந்த 30,000 ஒரு மாசத்துக்கு 30,000 நீ சேமிச்சிருந்தா கூட பெரிய கோடீஸ்வரர். பாத்தீங்களா? ஆமாங்க, இவ்வளவு காசு பணத்தை கொட்டி என்னுடைய பிள்ளை, என்னுடைய குழந்தை ஒரு ஒழுக்கத்தில், கல்வியில், ஞானத்தில், பக்தியில் வளர்க்க முடியவில்லை என்றால் யாரு? பெற்றவங்க கொடுமையா, மற்றவங்க கொடுமையா? பெற்றவங்க கொடுமை, பெற்றவங்க கொடுமை. நீங்க உங்க பிள்ளை உங்க சொல்ல கேட்கறதுக்கு கஷ்டம். ஒரு சில வீடியோஸ் இருக்குது, பிள்ளைங்க இல்லைல்ல? ஆமா, பிள்ளைங்க எல்லாம் வெளியில இருக்காங்களா? வெரி குட், நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எப்படி அந்த பிஞ்சு வனங்களில் இவ்வளவு பெரிய நன்சு எங்கு விதைக்கப்படுகின்றது? பவுலுடைய சொன்னார் இல்லையா? ஞானப்பால் ஊற்றி. என்னப்பா? ஞானப்பால், தாய்ப்பால் அல்லங்க, ஞானப்பால் ஊற்றி வளர்த்திருக்கின்றேன். ஞானம் என்பது என்னது? இறை சிந்தனை, இறைவனுடைய வல்லமை. நீங்க எத்தனை பேர் மறைக்கல்விக்கு குழந்தைகள் அனுப்புறோம்? ஒரு சிலர் தான். ஞானத்தை ஊட்டுவதற்கு முன்னாடி காலங்களில் அதுக்கு பழைய டெர்மினாலஜி என்னது? ஞான உபதேசம். ஞான உபதேசம், ஞானத்தை உபதேசிப்பது அப்படின்னா கற்றுக் கொடுப்பது. இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள், வாலிபர்கள் இல்லையே, குடும்பங்கள்ல ஒரு குழந்தை 2 குழந்தை அப்படி இது பண்ணிக்கிறோம். அதுவே தவறு, அதுவே தவறு. ஆந்திராவில் என்ன சொல்றாங்க? 3வது குழந்தை பெற்றுக்கிட்டா கவர்மெண்டே பார்த்துக்கிறோம். தெரியுமா தெரியாதா? அதுக்காக இங்கே நாங்க சிட்டு பண்ணி போயிடாங்க. மானியம் இல்லையா? மானியம். வெரி குட். கடைசியை பாருங்க, கோண்டல் சிங் அருமையா சொல்றாங்க தன்னுடைய புத்தகத்தில், திருமணம் என்பது மூவர் இணைகின்ற நிகழ்வு. யார் அந்த மூவர்? கணவன், மனைவி, கடவுள். கடவுள். தானியேல் புத்தகத்துல எல்லாம் கவனிங்க. தானியேல் புத்தகத்துல எத்தனை பேரை உள்ள நெருப்புக்குள்ள தூக்கி போடுறாங்க? எத்தனை பேரு? 3 பேர். ஆனால் அந்த அரசன் எத்தனையாவது ஆலயம் பார்த்தாரு? 4வது ஆலயம் பார்க்கிறாரு. 4வது. ஏன் தீ விட்டு வெளியில வாங்க அப்படின்னு கட்டளை போடுறான். தீ விட்டு வெளியில வரப்படணும். எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர் தான் வந்தாங்க. அந்த 4வது நபரை எங்கு சந்தித்தார் அந்த அரசர்? நெருப்பினில். அந்த சிந்தனையுடைய பின்புலத்தில் அருமையா சொல்றாங்க, திருமணம் என்பது மூவர் இணைகின்ற நிகழ்வு. ஆண், பெண், கடவுள். அதான் சினிமா பாட்டு சொன்னேன், ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா 2 மாதம் ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்ன நினைச்சு பாருங்க. ஓடுற வண்டியில கண்ணதாசன் அருமையா சொல்லுவார். கண்ணதாசனுடைய கவிதைகள்ல படிச்சீங்கன்னா அருமையா சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? ஓடுற வண்டியில 2 சக்கரமும் சம அளவுல இருந்தா தான் ஓட்டம் ஓடும், வண்டி இழுக்கும். ஒரு சக்கரம் சிறுசாகும், ஒரு சக்கரம் பெருசாகும் இருந்தா குடும்பம்ன்றது அப்படித்தான். கணவன் ஆன்மீகம் அற்றவராக, ஆன்மீகத்தில் ஆர்வம் அற்றவராக இருப்பான். மனைவி கோயிலே தெய்வம் கிடப்பான். பார்த்திருக்கீங்களா? இந்த வண்டியை இழுத்து ஓட்டுறதுக்கு தான் உங்களை அந்த குடும்பத்துல கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு? 2 மாலை வச்சிருக்கிறார். நுகம்னா தெரியுமா? கழுத்துல உட்கார்ந்து இருக்கிறதா கடவுள். இந்த குடும்பத்துல கழுத்துல உட்கார்ந்து ஓட்டுறவர் தான் கடவுள். இந்த குடும்பம் என்பது 2 சக்கரங்களை போன்றது. கண்ணதாசன் அருமையா சொல்லுவார். கண்ணதாசனுடைய 9th வால்யூம் அதெல்லாம் படிச்சு பாருங்க. அருமையா சொல்றார். அடுத்த ஸ்லைட் போயிருங்க. இதுதான் முக்கியமான குடும்பங்கள், உடைக்க முடியாத குடும்பங்கள், பிளவுபடாத குடும்பங்கள். முதல் குடும்பம் என்ன குடும்பம்? தமதிருத்துவ குடும்பம். என்ன தமதிருத்துவம்னா?
சமதிருத்துவ குடும்பம். தந்தை, மகன், தூய ஆவியார். பைபிள்ல ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி முடிய நீங்க எங்க ரெஃபர் பண்ணாலும் இந்த கான்செப்டை விடாம எழுதி வச்சிருக்கிறது தான் திருக்குறள். ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் எல்லா இடத்திலும் வசைபாடும், எல்லா இடத்திலும் வசைபாடும் இல்லையா? உலகம் தோன்றுவது எடுங்க, தொடக்க நூல் புத்தகம் எடுங்க. தொடக்க நூல் புத்தகம் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை படிங்க. தொடக்கத்தில் யாரு யாரு? கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைக்கும் பொழுது மண்ணுலகு உருவற்று 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 உருவமில்லாத தெய்வம் யாருன்னு சொன்ன? தூய ஆவியார். உருவற்று இருந்த பொழுது இல்லையா? 2வது வசனம் படிங்க. இருள் பரவியது, நீர் திரளின் மீது யாருடைய ஆவி? கடவுளின் ஆவி அசைவாடுகின்றார் இல்லையா? கடவுளின் ஆவி. மூவரும், அதுதான் சொல்லுது கத்தோலிக்க திருவை, தந்தை, மகன், தூய ஆவியாரை தவிர வேறு தெய்வங்கள் உங்களுக்கு இல்லை. 10 கட்டளைகள் முதல் கட்டளை என்னது? நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள்கள் உங்களுக்கு இருத்தலாகாது. வேறு தெய்வங்களே இல்ல. வேற தெய்வம் நீ நினைச்சினா அது உனக்கு தான் தெய்வமா இருக்கலாம், மற்றவங்களுக்கு தெய்வம் அல்ல. அதனால தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. முதல் குடும்பத்தினுடைய அஸ்திவாரம், அடித்தளமே யாரு? தந்தை, சத்தமா, தந்தை, மகன், தூய ஆவியார். 2வது குடும்பம் என்னது? ஆதாம் ஏவாளினுடைய குடும்பம். அங்கும் இறைவனுடைய ஆவி அசைவாடுகின்றது இல்லையா? 3வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. 3வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. அங்கும் சத்தம் எல்லாருமே சேர்த்து. ஏன் பைபிள் விடுறீங்க? கையில பைபிள் வச்சிருக்க எல்லாரும் படிங்க. ஆரம்பிங்க. ஒரே மாதிரி ஆரம்பிங்க. ஒரே மாதிரி ஆரம்பிங்க. எல்லாரும் ஆரம்பிங்க. வெண்காற்று வீசிய பொழுதினில் தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் சரியா படிங்க. கரெக்டா ஒரு சிலர் படிக்கிறீங்க, ஒரு சிலர் உலவிக் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய ஆவி அசைவாடி கொண்டிருக்கின்றது. ஆதாம் ஏவாள் எதை கேட்கின்றார்கள்? சத்தத்தை கேட்கின்றார்கள். அசைவாடுதலின் சத்தம். நீங்க ஜெபிக்கும் பொழுது, எல்லாரும் கைத்தட்டி ஜெபிக்கும் பொழுது, எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்கும் பொழுது, எல்லா நாமும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது, உங்களை அறியாமலே உங்கள் உடல் மெய் சிலிர்க்கும் அல்லவா? அதுதான் கடத்தல். ஆண்டவருடைய தெய்வீக கடத்தல் என்பது அந்த மெய் சிலிர்க்கின்ற பொழுது என் உடல் அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து பார்க்கின்றது. அதற்காகத்தான் இறைவனுடைய அசைவாடுதல் என்பது இவ்விடத்தில் குடிகொண்டிருக்கின்றது. இந்த காலத்துல பைபிள்ல இஸ்ரேல் மக்கள் சென்ற இடமெல்லாம் இறைவனுடைய பிரசன்னம் எப்படி இருந்தது? கூடவே இருந்தது. எங்கெல்லாம் மேக தணல்கள் இல்லையா, மேக மூட்டங்கள் இருந்ததோ, அதுதான் அருமையா ஒரு பாட்டு பாடுறாங்க இல்லையா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என்னோட பாருங்க, உணர்ந்து பாருங்க, உணர்ந்து படிச்சு பாருங்க, உணர்ந்து படிச்சு பாருங்க. ஒரு தங்கச்சி மடத்துல தெரசா சர்ச்சில் இந்த பாட்டை அப்படி உணர்ந்து படிச்சுக்கும் போது நல்ல வெயில். உண்மையில உணர்ந்து பாடுறீங்கன்னா இறைவன் அந்த மேகத்தினுடைய சமையலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணை மூடி இந்த பாட்டை பாட சொன்னேன். கண்ணை திறந்து பார்க்கின்ற பொழுது உண்மையான மேகம் இல்லை. எல்லாருமே கை தட்டி கண்களை திறந்து கை தட்டினாங்க இல்லையா?
எல்லாருமே கண்களை திறந்து அதை உணர்ந்து உள்வாங்கி பாடுகின்ற பொழுது இறைவன் உங்களோடு பயணிப்பார், உங்களோட அசைவாடுவார். அதுதான் இந்த வார்த்தை. இந்த 3:8 என்பது என்னது? அன்று ஆதாம் ஏவாளோடு அசைவாடிய தெய்வம் இன்று உங்களோடு அசைவாடி கொண்டிருக்கின்றார். அதனாலதான் நீங்களும் நானும் இந்த இடத்துல கூட இருக்கின்றோம். அதனால்தான் அவருடைய நாமத்தில் குழுமி இருக்கின்றோம். அப்ப அவருடைய வல்லமை இந்த இடத்தில் அசைவாடணும் அப்படின்னா கடைசி ஆராதனைக்கு கிடந்து போக போறோம் இல்லையா? அப்ப எல்லா நாமும் யாருடைய நாமத்தை அறிக்கிடணும்? யாருடைய நாமத்தை? யாருடைய நாமத்தை? அப்படியாவது வாயை திறந்து சொல்லியிருக்கீங்களான்னு பாக்கிறேன். யாருடைய நாமத்தை? இயேசு. இயேசுவின் நாமத்தை நீங்க ஜெபிக்க தெரியலனா கூட ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 26வது வசனம் அருமையா சொல்லிக் கொடுக்குது. எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குது. எனக்கு மட்டும் இல்லங்க, எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை எல்லா பிள்ளைகளும், தேவ பிள்ளைகள் கையில பைபிள் வச்சிருக்கிற எல்லா பிள்ளைகளும் அப்படியே உச்சரிச்சு பாருங்க. எல்லா பிள்ளைகளும் உச்சரிச்சு பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. 8வது அதிகாரம் 26வது வசனம் அடி குறிப்பில் இருக்கும். இவ்வாறு தூய ஆவியார் உங்களுடைய வலுவற்ற நிலையில் யாருக்கு துணை நிற்கின்றார்? எனக்கு துணை நிற்கின்றார். வலுவற்று, நம்பிக்கை இழந்து இல்லையா, என்னுடைய பாவத்தினால், என்னுடைய கவலையினால், என்னுடைய கண்ணீரினால் நான் வாஞ்சையோடு அவரை கூப்பிடுகின்ற பொழுது யாரு துணை நிற்பார்? தூய ஆவியார். ஆராதனைக்கு கடந்து கொள்ளும்போது எல்லாம் வெக்கப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது, டயர்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. முழந்தால் படிக்கிட்டு சொன்னா முழந்தால் படிக்கிட்டு, கையேந்தி ஜெபிக்கணும், கையேந்தி ஜெபி. ஏன் கை ஏந்த 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 உனக்குள்ள வல்லமை ஊற்றெடுக்கும், உனக்குள் வல்லமை ஊற்றெடுக்கும். அதனாலதான் மோசே ஜெபிக்கின்ற பொழுது அவர் கை வலிச்சுச்சு. என்ன செஞ்சாங்க? பின்னாடி உட்கார்றதுக்கு பின்னாடி ஒரு கல்ல போட்டாங்க. 2 கையும் வலிக்குது. என்ன செஞ்சாங்க? யாரு? ஆரோனும் கூரும் தாங்கி பிடிக்கின்றார்கள். ஆரோனும் கூரும் தாங்கி பிடிக்கின்றார்கள். யாருடைய கையை? யாருடைய கையை? மோசேயுடைய கை. மோசேயுடைய கை உயர்த்தப்பட உயர்த்தப்பட அந்த வலி எடுக்க 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 வல்லமை ஊற்றெடுத்தது. வல்லமை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே வெற்றியை கொடுத்தது. நீங்கள் நானும் அது மாதிரி ஜெபிக்கின்ற பொழுது அந்த வல்லமையை எங்களிடத்தில் உணர்வதற்காக வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தம் ஹalleluya. ஹalleluya. அந்த வல்லமையை இன்னைக்கு உணரணும்ன்றதுக்காக தான் கடைசியா ஆராதனைய நம்ம கிட்ட இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தம் ஹalleluya. ஹalleluya. அந்த குடும்பம் உணர்ந்த அந்த அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை இன்னைக்கு ஆராதனையில உணர போறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹalleluya. ஹalleluya. குருவாதானே உட்கார்ந்திருக்கீங்க? தெரிஞ்சிட்டீங்களா? இல்ல, இந்த குரு இது பாண்டிச்சேரி, அங்க பாபநாசம், அங்க குளத்தூர். வெரி குட். அங்க உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவருடைய பாடல் எடுத்துக்கிறேன். நீங்க எடுத்தது அவங்கள எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்தோலிக்க திருவகையில 4 முக்கியமான பாட்டு கூட நம்ம பாட தெரியாது. அதை கூட என்ன செய்வோம்? புத்தகத்தை பார்த்து படிக்க கூடாது. உங்களுக்கு 4 வரி தான் சாமி தெரியும்னா கூட ஆராதனையில் என்ன செய்யணும்? அந்த 4 வரியும் திரும்பி 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 பாடணும். விடக்கூடாது, விடக்கூடாது. வல்லமை இந்த இடத்துல காணும் வரையும் விடக்கூடாது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் இல்லையா? அப்படியான பாட்டு பாடுறோம் இல்லையா? அப்படித்தானே பாடுறோம். துதி எடுக்கின்ற பொழுது எல்லாம் பாடுங்க. இந்த குரூப் பாடுறாங்க ஒரு பாட்டு அப்படின்னா அந்த குரூப் இங்க உள்ள குரூப் கூட அந்த பாட்டு பாடலாம், தப்பு இல்லை. ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது, கேப் விட்டுறக்கூடாது. மியூசிக் போடுவாங்க, பாடுவாங்கன்னு இல்லை. இந்த குரூப் ஒரு பாட்டுன்னா அந்த ஒரு குரூப் ஒரு பாட்டு, அந்த குரூப் ஒரு பாட்டு. அப்ப எல்லாருமே தூய ஆவியானவருடைய பாடலை, வேறுபட்ட பாடல்களை ஒரே நேரத்துல பாட போறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹalleluya. சத்தம் ஹalleluya. ஹalleluya. அந்த வல்லமையை இந்த இடத்துல காணணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதனால இஸ்ரேலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இந்த 12 திருத்தூதர்களும் அப்பப்போ இடையில வருவாங்க போவாங்க. கவலையப்படாதீங்க. இப்ப நீங்க மாறணும் தேவையில்லை. தொடர்ந்து நான் தான் செஷன் எடுக்கிறேன். குமார் நாளைக்கு எடுத்துக்கிடுவார். அவருக்கான செஷனை நாளைக்கு எடுத்துக்கிடுவார். கவலைப்படாதீங்க. அந்த என்னுடைய செஷன்ல அவர் தருவார். அவரை சொல்லிட்டேன். அதனால கவலையப்படாதீங்க. சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. தொடர்ந்து மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கணுமான்னு ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் கேட்க வைப்பாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.
எருசலேம்ல இஸ்ரேலுக்கு போகும் பொழுது ஒரே ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் நிறுத்துவாங்க. அது அருமையான உன்னதமான இடம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரும் போயிருக்கீங்களான்னு தெரியல, தூய ஆவியானவர் இறங்கி அந்த இடத்துல கொண்டு உங்களை நிறுத்துவாங்க. நிறுத்தும் போதே அங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, கைண்ட்லி சிங் த ஹிம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியினுடைய பாடலை பாடிக்கிட்டே போங்க. நீங்க எந்த மொழிக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. தமிழ்காரங்க உள்ள நுழைகிறாங்கன்னா தமிழ் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். மலையாளக்காரங்க உள்ள வர்றாங்கன்னா மலையாள பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பாடிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி வெளியில வரையும் இந்த பாட்டை விட மாட்டாங்க, பாடிக்கிட்டே இருக்காங்க. அதனாலவே என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது ஜாமரா மொரா கொசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த பாட்டை பாடுவாங்க. ஏன்னா வேறுபட்ட மொழிகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அந்த இடத்திற்கான வல்லமையே வேற வேற. அது மாதிரி வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு பாடல்களை, ஆவியானவருடைய பாடல்களை பாட போற ஆராதனையில அப்ப பாடும் பொழுது அந்த குரூப் என்ன பாடுறாங்க நீ கேட்கணும்னு அவசியமே கிடையாது. வேண்டாம். உன் குரூப் நீங்க இருக்கிறீங்க. நீங்க வயசானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, விடாத. யாரோட போராடணும்? சாத்தானோட போராடணும். சாத்தான் களைப்பை கொடுப்போம், சோதனையை கொடுப்போம், வேதனையை கொடுப்போம். வாயை திறக்காதன்னு சொல்லுவான். நின்னு வாயை திறக்காத, நின்னுக்க வாயை திறக்காத, கை தட்டிடாத அப்படின்னு சொல்லுவான். நீ கையை தட்டி பாடுனா கூட இந்த இடத்துல மகத்துவம் மாட்சிமை நிச்சயம் 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 தோன்றும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஹalleluya. மூன்றாவது குடும்பம் யாருடைய குடும்பம்? திருக்குடும்பம். திருக்குடும்பம். நீங்க நினைக்கிறீங்களா திருக்குடும்பம் சந்திச்ச சோதனைகள், வேதனைகள்? திருக்குடும்பம் தலைப்புல பேசும்போது நம்ம ஒரு நாளைக்கு பேசிக்கிறோம். ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப ஒரு பொண்ணு பாக்குறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணையும் பையனையும் பாக்குறீங்க அப்படின்னா, பூ வைக்கிற கலாச்சாரம் இருக்கு இல்லையா? பொண்ணை பார்த்துட்டு பையனை பார்த்துட்டு பூ வச்சுட்டு வருவீங்களா? அது எத்தனை நாளைக்கு? ஒரு மாசம், 2 மாசம், 3 நாள், 4 நாள், ஒரு வாரம். ஆனால் இஸ்ரேலுடைய, அதாவது யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஓராண்டு. இந்த ஓராண்டு நிச்சயதார்த்தத்தை முடிச்ச பிறகு இந்த ஓராண்டுக்குள்ள யாரு கருத்தரிச்சுட்டாங்க? அன்னை மரியம் கருத்தரிச்சுட்டாங்க. அப்ப நினைக்கிறீங்களா அந்த கலாச்சாரத்துல சும்மா விட்டுருப்பாங்கன்னு? கல்லால எரிஞ்சு கொள்ளுவாங்க. யாரு? வல்லதா யோசேப்பு காட்டி கொடுத்திருந்தா அன்னைக்கே அன்னை மரியாளுடைய லைஃபை முடிச்சிருப்பாங்க. ஆனால் கடவுளுடைய திட்டத்தை உள்வாங்கி பொறுமை காத்து இல்லையா, ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. எங்க கூட்டிட்டு வர்றாரு? எகிப்திலிருந்து சொல்லுங்க, கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தை பிறந்த பிறகு திருப்பி கூட்டிட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக கடவுள் தூதர் என்ன சொல்றாரு? நீ கூட்டிட்டு போயிடாத, ஆமா கூட்டிட்டு போயிடாத அப்படின்றாரு. எவ்வளவு பாக்கிங்க. அவர் ஒரு நீதிமான். இவ்வளவு சைலண்டா குடும்பத்திற்காக என் மனைவியை காட்டி கொடுத்துடக்கூடாது, அசிங்கமாயிடும் அப்படின்னு நினைச்சு கடவுளுடைய திட்டத்தை அப்படியே உள்வாங்கி நிறைவேற்றிய குடும்பம், கடவுளுடைய திட்டத்திற்காக அடிபணிந்த குடும்பம் இல்லையா? நீங்களும் நானும் அப்படித்தான் முயற்சி செய்யணும். அதுக்கடுத்து 4வது திரு அவை. திரு அவை என்பது ஒரு குடும்பம். திரு அவை என்பது ஒரு குடும்பம். இன்னைக்கு ஜாதிய ரீதியா பிரிக்கிறோம் இல்ல, மறை மாவட்டங்களை கூட ஜாதிய ரீதியா பிரிக்கணும்னு நினைச்ச காலங்கள் இருந்தது உண்டு நம்முடைய இந்திய வரலாற்றுல. ஆனாலும் விடலை. ஃபாதர் பெர்க்மான்ஸுடைய வாழ்க்கை சரிதைகளை எல்லாம் புரட்டி பாருங்க. அந்த மாதிரி பிரிக்கும் போதுதான் விடலை உயிர் கொடுத்தார்கள் இல்லையா? அவங்களுடைய காலத்துல ஒரு சில மறைமாவட்டங்களை பிரிக்கும் பொழுதெல்லாம் ஜாதிய ரீதியா பிரிக்கவே கூடாது, அது கிறிஸ்தவமா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் இல்லையா? ஜாதிய ரீதியா பிரிக்காதீங்கன்னு சொன்னவர் தான். ஆனாலும் அவரை ஒதுக்கி வச்சார். அதெல்லாம் செகண்ட், தட்ஸ் நாட் தி ப்ராப்ளம். ஓகே. ஆனாலும் கத்தோலிக்க கிறிஸ்துவ திருவவை, நல்லா தெரிஞ்சுக்கங்க, திருவவை இப்ப டெர்மினாலஜி மாத்தி இருக்காங்க. முன்னாடி எப்படி கூப்பிட்டாங்க? திருச்சபை. இன்னைக்கு எல்லாரும் திருச்சபை ஆகிற முடியாது அப்படின்றதுக்காக திரு அவை. இது யோசுவா புத்தகத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. திருவவை என்பது யோசுவாவுடைய புத்தகத்தில் இருக்கு. யோசுவாவுடைய காலத்தில் எழுதப்பட்ட
திரு அவையாக, திரு குழுமமாக, திருக்கூட்டமாக அப்படின்னு அங்கேயே குறிக்கப்பட்டது. அதனால திரு அவை ஒரு குடும்பம். 5வது குடும்பம் என்ன குடும்பம்? விண்ணகம். அதனாலதான் பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்றாரு? விண்ணகமே தாய் நாடு. விண்ணகமே தாய் நாடு. அந்த விண்ணகத்தை நோக்கி தான் பயணிக்க போறோம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எடுத்துக்கங்க, பைபிள் எடுத்துக்கங்க. பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து படிங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி எந்த ஃபாதர் வந்தாலும், எத்தனை ஃபாதர் வந்தாலும் நீங்க படிக்கும் போது, பைபிள் படிக்கும் போது தயவு செய்து பிரிச்சு படிக்காதீங்க. மைக்கில் படிச்சு தப்பு செஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்க ஒருத்தர் மைக்கில் படிக்கும் போது மற்றவங்களை எல்லாம் சோம்பேறி ஆக்குறீங்க, மற்றவங்களை படிக்க விடாம பண்ணுறீங்க. இறைவார்த்தை என்பது எல்லா நாவுகளிலும் நடமாட வேண்டும், நடனம் எடுக்க வேண்டும் இல்லையா? தம்பிங்க அழகா பாடுறாங்க, தாவீதை போல நடனமாடி அப்பாவை தோற்கடிப்பேன். உங்களுடைய நான் நடனமாட வேண்டும். யாருடைய வார்த்தையால்? அவருடைய வார்த்தையால். அவருடைய வார்த்தையால் நடனம் எடுக்க வேண்டும். அதனாலதான் சொல்றேன். இப்ப படிங்க, பிலிப்பியர்கள் எழுதிய 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லுங்க. எனவே நீங்க ஏற்கனவே ஒரு வார்த்தை படிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 8வது ரோமேயர்கள் எழுதிய 8ஆம் அதிகாரம் 26. அதை நம்ம இதுக்கு இதை முடிச்ச உடனே அதுக்கு வருவோம். எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை வழங்கி அவருக்கு அளித்தார். அந்த பெயர் என்னது? என்ன பேரு? என்ன பேரு? இயேசு இல்லையா? அதத்தான் பத்திரனை பார்வையற்றவர் சொல்லுவார், தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும். நீங்க அந்த வார்த்தையை தான் திருப்பலியில பாடுறோம். எப்படி பாடுறோம்? ஆண்டவரே இரக்கமாயிரும் முடிச்சுக்கணும் இல்ல, அந்த உணர்வு வேணும். ஆண்டவரே என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும், என் கணவன் மீது இரக்கமாயிரும், என் மனைவி மீது இரக்கமாயிரும், என் தொழில் மீது இரக்கமாயிரும். இன்னைக்கு யாரும் அப்படி கேட்கறது இல்லைங்க. கடமைக்கு சொல்றோம். எப்படி சொல்றோம்? ஆண்டவரே. பாத்தீங்களா? பாடும் பொழுது அந்த விசுவாச ஏக்கம் இருக்கணும். அந்த விசுவாச ஏக்கம் எப்படி? ஆண்டவரே உண்மையிலே இறங்குங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. அப்படித்தானே பாடுறோம். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை இப்போ காணும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இப்படிதான் கேட்கணும் இல்லையா? ஆண்டவரே இன்னைக்கு உங்களுடைய இரக்கத்தால என்னை நிரப்புங்க, என் குடும்பத்தை நிரப்புங்க அப்படின்ற ஏக்கத்துல தான் பாடணும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அப்படி பாடுறது இல்ல இல்லையா? ஏதோ கடமைக்கு நிக்கிறோம், சும்மா எங்கேயோ படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்ல. பாடும்போது அந்த ஏக்கம், அந்த தாகம், இந்த தாகம் இருக்கிறதுல, இந்த வார்த்தையில தாகம் பதிக்கின்ற பொழுது மட்டுமே அது உங்களுக்கு வரமாக கொடுக்கப்படும். நம்ம அப்படி பாடுறது இல்லையே இல்லையா? உணர்வுகளிலே பாடுறேன் அப்படின்னா யாரோடு பாடுறேன்? நான் தனிச்சு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? அன்னை மரியாளோடு, தூதர்களோடு, புனிதர்களோடு, இறைவாக்கினர்களோடு, மறைசாட்சியர்களோடு சேர்ந்த குடும்பம் இது. திருவை என்பது இதுதான் குடும்பம். உங்களுடைய குடும்பம் அல்ல, உங்களுடைய குடும்பம் ஒரு சின்ன பீஸ் இல்லையா? பார்ட் ஆஃப் தி பில்டிங், தட்ஸ் ஆல். ஃபாதர் பெர்க்மன் சர்வே பாடுவார், நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் வரும் தனித்தனி உறுப்புகள். அருமையா பாடுவாங்க. தியானச்சிக்கல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே உள்வாங்கி அப்படியே உணர்ந்து பாடுறாங்க. நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அருமையா பாடுவாங்க. விழான அவருடைய உடல் பாகத்தில் ஒரு சின்ன திசு சேர்க்கப்பட்டிருக்கின்ற திசுக்கள். குடும்பம் என்பது ஒரே ஒரு உடல். என்னங்க அவருடைய உடல். அதனால குருக்கள் வந்தவுடன் என்ன செய்றாங்க? முத்தம் செய்கிறார்கள்.
ஏன் எல்லா குருக்களும் வேளாங்கண்ணிக்கு நீங்களா சாமியார் இல்லைங்களா? சாமியார் இருந்தால் எனக்கு தெரியும். வேளாங்கண்ணி மெயின் ஆல்டர்ல நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பூசை வைக்கும் பொழுது மெயின் ஆல்டர்ல போய் பூசை வைக்கிறோம் அப்படின்னா அந்த பூசை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கழுத்து துணி ஆடைகளை போடும் பொழுது அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ப்ளீஸ் கன்ஃபஸ் யுவர் செல்ஃப். 5 குருக்கள் இருக்கிறாங்கன்னா 5 பேர் மாற்றி மாற்றி கன்ஃபெஷன் பண்ணணும். பண்ணிட்டு தான் எங்கே வரணும்? மெயின் ஆல்டருக்கு வரணும். இன்னமும் அந்த அறிவிப்பு பலகையில் இருக்கும். இன்னமும் காலையில் திருப்பலிக்கு போகிறதுக்கு முன்னாடி குருக்கள் 6 மணிக்கு கரெக்டாக முடியாதவங்க இல்லை. 6 மணிக்கு திருப்பலினா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நிற்கணும். சக குருக்களோடு அவர்கள் என்ன செய்யணும்? கன்ஃபெஷன் பண்ணணும். The altar of the church is the body of Christ. Altar of the church. இந்த பலிபீடம் என்பது யாருடைய உடல்? இந்த உடலை நாடாத உடல்கள் கிறிஸ்தவர்கள் என கருத முடியாது. இந்த உடலில் ஒரு அங்கத்தினர், ஒரு திசு, ஒரு உறுப்பு. இந்த உடலை நாடாதவன் கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. கிறிஸ்தவத்தின் குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்கவும் முடியாது. Praise the Lord. Hallelujah. சத்தம் Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவின் தம்பதியர்களாக, கிறிஸ்தவத்தின் குடும்பத்தின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் அவசியம். நான் இந்த இணைப்புல இருந்து கொண்டே கடந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். Praise the Lord. அடுத்த ஸ்லைட் போடுங்க. 1980 குடும்பம் எப்படி இருந்துச்சு? இப்படி கூட்டி ஜெபிச்சாங்க. எப்ப? சாப்பிடுறதுக்கு முன்னாடி கூட ஜெபிச்சாங்க. எத்தனை பேர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறோமா? வெரி குட். அந்த பழக்கங்களை உருவாக்கணும். உங்க காலு உங்க வீட்டை விட்டு வெளியில கிளம்புது அப்படின்னாவே யாரு பேர் இருக்கணும்? இயேசுவினுடைய பெயர். அதுதான் பிலிப்பியர் 2:9 நான் படிச்சேன். என்னது? இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழோர் அனைவரும் மண்டியிடக்கூடிய அளவிற்கு ஒரே ஒரு பெயருக்கு இந்த உலகத்தில் சக்தி இருக்கின்றது என்றால் அது யாருடைய பெயர்? இயேசு. இல்லையா? அப்ப உங்க காலை வீட்டை விட்டு வெளியில போகுதுனாவே என்ன சொல்லிடணும்? இயேசுவே. இந்த வார்த்தைகள் பழகணும். இதுவரைக்கும் பழக்கப்படல அப்படின்னா பழகு, உருவாக்கு. உன்னை உடை அந்த உடைச்சு அந்த பேருக்கு உள்ள போய் பாரு. அந்த பேரை உச்சரிச்சு பாரு. நீ செய்கின்ற ஒவ்வொன்றிலும் இயேசுவினுடைய அடையாளங்களை வர. கலாச்சாரம் என்பது அதுதான். புது ட்ரெஸ் வாங்குறியா? இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தவர், இதை கொடுத்ததற்கு நன்றி. இந்த ஆடையை நான் அணிவதற்கு இந்த ஆடையை எனக்கு கொடுத்தீரே நன்றி. இல்லையா? நன்றி சொல்ல தெரியணும். சாப்பாட்டை கொடுத்தீங்களே நன்றி. என் பிள்ளைகளோட பகிர்ந்து உண்பதற்கு இன்னைக்கு என் உசுரை இந்த சாப்பாடு வரையும் குடிச்சு ஒரு கொடையா வச்சிருக்கீங்களே நன்றி. வெளியில போன என் கணவன் திரும்பி வர முடியாத எத்தனையோ பேர் இறந்து தூக்கிட்டு வரவங்க இருக்கிறாங்க ஆம்புலன்ஸ்ல. இருந்தாலும் இந்த வேலை சாப்பாட்டுக்கு என்னைய குடும்பமா என்னைய பிள்ளைகளோட என் மனைவியோட உட்கார வச்சு அழகு பார்த்த தெய்வத்திற்கு நன்றின்னு சொல்ல தெரியல. ஆனா இப்ப எதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்? சாப்பிடும் போது கூட இன்னைக்கு குடும்பங்கள் இப்படி வந்துருச்சு. இப்படி இருந்த குடும்பங்கள் இப்படி இருந்த நான் இப்படி மாறிட்டேன். இல்லையா? அடுத்த ஸ்லைட் பேர். இப்ப ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துக்கிறீங்க. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நின்று, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமே. ஏனெனில் எதற்காக எப்படி நாம் புரியல. உங்களுக்கு உள்ள பிசு அடிக்கவே கூடாது. இது இறைவனுடைய வார்த்தை, உங்களுடைய வார்த்தையே கிடையாது. இறைவனுடைய வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்ப்போம். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நின்று நம் குடும்பத்தை வழி நடத்துகின்றார். அதுக்கடுத்து ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று தெரியவில்லை என்றாலும் நம்முடைய பெருமூச்சுக்களை சொல் வடிவம் கொடுப்பது யாரு? தூய ஆவியார். ஆராதனையில நீங்க ஜெபிக்க தெரியாது ஃபாதர், மற்றவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க ஃபாதர் சொல்லவே கூடாது. அப்படி சொல்ற அப்படின்னா அந்த சொல் வடிவம் கொடுப்பது யாரு? தூய ஆவியார். ஜெபிக்கவே தெரியல, யாருடைய பேரை உச்சரி?
இயேசு உச்சரி. இயேசுவினுடைய பெயரை உச்சரித்த ஒவ்வொருவனும், இயேசு தொட்டவனும் சரி, இயேசுவை தொட்டவனும் சரி, அழிந்ததா சரித்திரமே கிடையாது. இல்லையா? இயேசுன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்காவது என் குடும்பத்துல நான் கற்றுக் கொடுத்திருக்கணும். தம்பி கடைசியா ஒரு தம்பி ஜெபிச்சாப்ல, யாருக்கு கை தூங்க? வெரி குட். இல்லையா? அட்லீஸ்ட் சந்தோஷப்படணும். அந்த பிள்ளைங்களுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு பழகி இருக்குது. பழக்கப்படாத இளைஞர்கள் எத்தனையோ பேர், பழக்கத்திற்குள் வராதவர்கள் இளைஞர்கள் எத்தனையோ பேர் கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். இல்லையா? இந்த கூட்டத்துல வந்து நின்னு ஜெபிச்சு மைக்க பிடிச்சு 10 பேருக்கு முன்னாடி ஜெபிக்கிறது அவ்வளவு சாத்தியமான காரியம் அல்ல. ஆனாலும் உங்களுடைய உதடுகளை, உங்கள் பிள்ளைகளின் உதடுகளை, நாவினை இறைவன் ஆசீர்வதித்து அற்புதமாக அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார். இல்லையா? இது குடும்பங்களிலிருந்து, எந்த குடும்பங்களிலிருந்து? கிறிஸ்து இயேசு அசைவாடுகின்ற குடும்பங்களிலிருந்து வளருகின்ற பிள்ளைகள். இதுதான் அடையாளம், இதுதான் வெளிப்பாடு. இதை கடத்துறேங்க, இது வேண்டாம். ஏன்னா இது வரல. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. இல்ல அதை லைட்டா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. அந்த இடத்துல இந்த கழுதைய பின்னாடி போகும் பொழுது ஊருக்காரங்க என்ன சொல்றாங்க? பைத்தியக்காரங்க, கழுதையை வச்சுக்கிட்டு நடந்து போறாங்க பாருங்கன்னு சொல்றாங்க. திருப்பி 2 பேரும் ஏறினதுக்கு பிறகு பாக்குறவங்க என்ன சொல்றான்? கழுத பாவம். இல்லையா? கழுத பாவம். 2 பேரும் இந்த ஜீவனை கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படி சொன்ன பிறகு 2 பேர்ல இறங்கிட்டு ஒருத்தல ஏத்துறாங்க, மனைவி ஏற்றி விட்டு போறாங்க. அப்பையும் ஊருக்காரங்க என்ன சொல்றாங்க? பொண்டாட்டி பைத்தியம். ஊர் விமர்சிக்கும், பல விதமாக விமர்சிக்கும். நீ ஒரே பண்ணாத, உன் குடும்பத்தை வழி நடத்துறது யாரு? நீ அல்ல. நல்லா தெரிஞ்சுக்க, உன்னுடைய அறிவு அல்ல. உன்னுடைய குடும்பத்தை வழி நடத்துறது யாரு? இயேசு. உன்னுடைய அறிவோ, உன்னுடைய ஞானமோ அதை வழிநடத்தாது. அதையே வழிநடத்துவதற்கு யாருடைய அதிகாரம் வேண்டும்? இயேசுவினுடைய அதிகாரம் வேண்டும். அவருடைய அதிகாரம் இன்றி ஒரு அணுவும் அசையாது. அதான் படிச்சோம். யோவான் செய்தி 15வது அதிகாரம் 5வது வசனத்துல கடைசி வரை என்ன படிச்சோம்? அவரன்றி ஒரு அணுவும் அசையாது. என் குடும்பம் அசையுது, என் குடும்பம் இயங்குது, என் குடும்பம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா யாரு காரணம்? இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தம் ஹalleluya. அதுக்கு வந்துருங்க. அடுத்த ஸ்லைடு போயிருங்க. ரெண்டாம் தம்பதியர்கள் அப்படின்றது, தம்பதியர்கள் ஷார்ட்டா முடிச்சு கலப்படாதீங்க, இந்த டைம் இருக்கு. தம்பதியர்கள் அப்படின்றது அகிலா பிரிஸ்கில்லா. இல்லையா? மேல உள்ளவங்களும் கடைசியில கீழே உள்ளவங்களும் புதிய ஏற்பாட்டு தம்பதியர்கள். மற்ற எல்லாருமே பழைய ஏற்பாட்டு தம்பதியர்கள். மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். இல்லையா? அகிலாவும் பிரிஸ்கில்லாவும் என்ன தொழில் செஞ்சாங்க? தொழில். அவங்கள்ட்ட தான் யாரு போய் தங்கி இருக்கிறார்? பவுலடியா. இல்லையா? பவுல் போய் தங்கி இருக்கிறார். அவருக்கும் என்ன தெரியும்? கூடாரம் செய்கின்ற தொழில் தெரியும். இரவு பகலாக அவர் அந்த வேலையும் செய்கிறார். யாரு? பவுலும் செய்கிறார். அப்ப இந்த தம்பதியர்களோடு இவர் தங்கி இறை அனுபவத்தை ஒருவரோடு பகிர்கின்ற அற்புதமான நிகழ்வு இது. இல்லையா? இந்த 2 தம்பதியர்களும் அன்னைக்கு அவரை வரவேற்று, அவரை உபசரித்து, அவருக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா அந்த ஏரியா ரட்சிக்கப்பட்டிருக்கார், மீட்கப்பட்டிருக்கார். இல்லையா? அதே போன்றுதான் ஆபிரகாமும் சாராவும். நான் சொன்னேன் இல்லையா? 17வது அதிகாரம் 16வது வசனம். இந்த 2 பேரையுமே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆபிரகாமை 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலும், சாராவை தொடக்க நூல் 17வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலும் ஒரே வசனம் அறிய இருக்கும். பாருங்க, இந்த சைடுல உள்ளவங்க எடுத்துக்கிறீங்க. தொடக்க நூல் புத்தகம், இந்த சைடுல உள்ளவங்க எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்க, எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. தொடக்க நூல் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து படிங்க பார்ப்போம். இந்த பக்கத்துல உள்ளவங்க தொடக்க நூல் புத்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கிறீங்க. 17வது அதிகாரம் படிக்கலாமா? இந்த பக்கத்துல உள்ளவங்க படிங்க பார்ப்போம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். இப்ப நீங்க படிங்க. அவளுக்கு ஆசி வழங்குவேன். 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. சாராவையும் ஆபிரகாமையும் 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அடுத்து
தட்டி இங்கே படிங்க. உனக்கு ஆசி வழங்குவேன். அந்த ஆசியை யாருக்கும் கொடுத்துட்டார் கடவுள்? நீங்க சாரா, நீங்க தான் ஆபிரகாம் இல்லையா? ரெண்டு பேருக்குமே அந்த ஆசியை கொடுத்திருக்கிறார். சரி நிகராக ஒருத்தர் ஆசீர்வதிக்கிற கடவுள் ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறார். குடும்பம் என்பது இறைவனால் இணைக்கப்படுகின்ற அற்புதமான கொடை. கொடை ரெண்டு பேரையும் ஆணையும் ஆசீர்வதிக்கின்றார், பெண்ணையும் ஆசீர்வதிக்கின்றார். அதுதான் அற்புதமான வார்த்தைகளை தொடர்ந்து படிங்க நீங்க. உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். நீங்க படிங்க பாப்போம். அவள் வழியாக, அவள் வழியாக உனக்கு ஒரு மகனை தருவேன். அது ஆசீர்வாதம். குடும்பம்ன்றது இப்படித்தாங்க, ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நீங்க நினைக்கலாம், ஐயோ பாதர் என் குடும்பத்துல அடி மேல அடிதான் விழுகுது. இல்ல, உருவாக்கப்படுகிறாய். அடி மேல அடி விழும் பொழுது நீ உருவாக்கப்படுகிறாய். உன் குடும்பம் உருவாக்கப்படுகின்றது. உன் குடும்பம் செதுக்கப்படுகின்றது. உன்னுடைய குடும்பம் இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் வந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் உன்னோடு இருக்கிறார். துன்பம் எங்கு இருக்கின்றதோ அங்கு இறைவன் பிரசன்னமாய் இருக்கின்றார். துன்பம் எங்கு இருக்கின்றதோ அங்கு கடந்து சென்று கொண்டிருக்கின்றார் இறைவன். துன்பத்தில் நீ பங்கு பெறுகின்ற பொழுது மட்டுமே இறைவன் உன்னோடு பயணிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் சாராவையும் ஆபிரகாமையும் இரண்டு பேரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஈசாக் ரெபெக்கா எடுத்து பாருங்க, ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லை இல்லையா? குழந்தை இல்லாத நேரத்துல நிறைய பேரு குழந்தை இல்ல கோயில் கூட ஓடுறோம், கோயில் ஓடுறோம். இல்ல, பைபிள் எழுது, உன்னுடைய வயிற்றுல படி இல்லையா? ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய மறு உருவத்தை அன்னை மரியாள் கண்டுகொண்டது போல நானும் கண்டுகொள்ள வேண்டும். ஜெபி, முழந்தாள் படிக்கிட்டு ஜெபி. அதான் இந்த பகுதி சொல்லுது. ரெண்டு பேருமே ஜெபிக்கின்றார்கள். என்ன ஜெபிக்கின்றார்கள்? 25, 21 படிங்க. ஈசாக்கு ஜெபித்தார், மன்றாடினார், மன்றாடுகின்றார் தன் மனைவிக்காக, உன் கணவனுக்காக, உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபி. ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீ அழுது ஜெபி. நீ அழுது ஜெபி, நீ முறையிடு. உன்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த குடும்பத்தை ஆண்டவரே, சாத்தான் ஏதோ ஒரு வகையில உள்ள நுழைஞ்சிட்டான், நீங்க ஆசீர்வாதமா கொண்டு வாங்க. அர்ப்பணி, அர்ப்பணி. அந்த அர்ப்பணிப்பு எங்க போயிடுச்சு? நம்முடைய குடும்பங்கள் அர்ப்பணிப்பு இல்ல. திரும்பி வர்றோம், திரும்பி போறோம், அவ்வளவுதான். திருப்பணிக்கு வர்றோம், சும்மா திரும்பி போறோம், கைவீசம் இல்ல. அர்ப்பணி. அர்ப்பணிக்கின்ற குடும்பங்கள் ஆசீர்வாதமாக மாறும். அதான் யோவான் நற்செய்தி 16:20 சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்க ரூத் மட்டும் தான் நிக்கிறாங்க, அவங்க கிளம்பிடுறாங்க இல்லைங்களா? அங்கேயும் பாருங்க, ரூத் தனிமையில் இருக்கிறாங்கன்றத தெரிஞ்சு போவாஸ் என்ற துணையை இறைவன் கொடுக்கிறார் இல்லையா? போவாஸ் அவங்க ஏற்கனவே கைப்பற்ற அப்படிதானே? ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. மனிதர்கள் கைவிடலாம், யாரும் கைவிட மாட்டாங்க, கைவிடவே மாட்டாங்க. நான் உன்னை கைவிட உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன பார்ப்போம்? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகள் துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த வார்த்தை அவசியம். உங்களுடைய குடும்பத்தை நீங்க வழி நடத்தலைன்னு சொல்லிட்டு இல்லையா? யார் வழி நடத்துறாரு? இயேசு. அவர் உடன்பயணிக்கின்றார், உன்னோடு இருக்கின்றார். நீ எங்கு சென்றாலும் நான், என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குடும்பம் என்பது யார் இணைத்தது? கடவுள். அந்த குடும்பத்தை வழிநடத்துறது யாரு? கடவுள். இந்த குடும்பத்தில் இருந்து பயணிப்பவர் யாரு? கடவுள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கடுத்து வாங்க, தாவீதும் அபிகாயிலும் இல்லையா? அருமையான வார்த்தை கர்மேல் மலை அப்படிங்கிறது. கார்மேல் இல்ல, கர்மேல் இல்லையா?
விவிலியத்துல ஒரு சில இடங்களை மட்டும்தான் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கும். கர்மேல் மலை அப்படின்றது ஆசியால் நிரப்பப்பட்ட ஒரு மலை, ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்ட ஒரு மலை இல்லையா? இன்னொரு இடம் என்னது? இன்னொரு இடம் என்ன இடம்? இல்ல, பசுமையா இருக்கக்கூடிய இன்னொரு இடம் பாசான் இல்லையா? அந்த கடாய்கள் எப்படி இருக்கும்? கொழுத்து இருக்கும், கொழுத்து இருக்கும். ஏய்காரிம் கொழுத்த இடம். ஏய்காரிம்ன்றது யாரு? திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த பிறந்த இடம். ஏன் திருமுழுக்கு யோவான் விரியன் பாம்பின் குட்டிகளை ஆதரப்படுறாரு? இல்ல, எங்களை ஆசீர்வதிச்சாரே கடவுள், உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? ஏன் நீ நம்பலன்னு சொல்ற? நாங்க நம்பணும். எங்களை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. எங்களுடைய கடாய்கள் கூட, எங்களுடைய வெள்ளாட்டு கடாய்கள் கூட, எங்களுடைய செம்மறியாட்டு கடாய்கள் கூட எப்படி இருக்குது? கொள்ளு கொள்ளுன்னு இருக்குதுங்க, கொள்ளு கொள்ளுன்னு இருக்குது. எங்களை ஆசீர்வதிச்ச கடவுள். நாங்க குடித்த பால்கள் இருக்கின்றது, ஆட்டுப்பாலா இருக்கலாம், மாட்டுப்பாலா இருக்கலாம், அதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? செழிப்பு நிறைந்த அந்த பகுதிகளில் இருந்து. பாசான் என்பதும் கர்மேல் என்பதும் ஏய்காரிம் என்பதும் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்ட புண்ணிய பூமிகள். தஞ்சாவூர் அப்படிதாங்க, தஞ்சாவூர் அப்படித்தான். தெரியுமா தெரியாதா? மற்ற மறை மாவட்டங்களில் போய் பாருங்க, இவ்வளவு மரங்கள், இவ்வளவு செழிப்பு, இவ்வளவு காற்று. உங்க பகுதியில் உள்ள நுழைஞ்சவொடனே கார் கண்ணாடி திறந்து விட்டீங்கன்னாவே எப்படி இருக்கு? ஜென்மது. இதே ஆசீர்வாதம் சிவகங்கையில் இருக்கா, மதுரையில் இருக்கா? கதவை ஏண்டா திறக்கிறோம். அப்ப இந்த இடம் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டிருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நீரூற்றான இடம், நீரூற்றான இடம், நீர்ப்பாங்கான இடம், காற்றில் ஈர பசை இருக்கின்ற இடம் இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் இது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு கிடைக்கல, கஷ்டப்படுறோம் இல்லையா? தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கஷ்டப்படுறோம். சென்னை சிட்டின்னு சொல்றோம். தண்ணி எவ்வளவு ஒரு குடம்? 50 ரூபா, 30 ரூபா. குடிக்கிற தண்ணியை காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டுல ஆனா இந்த மண் அப்படி இல்லை இல்லையா? இந்த மண் அப்படி கிடையாது. ஓடுது, ஆறு ஓடுது. நான் தண்ணிட்ட கேட்டேன், கடந்து வரும்பொழுது முதல்ல ஒரு கடந்து வரும்போது ஒரு பாலத்தை கடணும். பாலத்துக்கு கீழே அவ்வளவு தண்ணி இல்லையா? அது என்ன இடம்? திருக்காட்டுப்பள்ளியா? திருவையாறு வேற, திருவையாறு வேற. அதுக்கு விளக்கம் பின்னாடி வர இல்லையா? நீர் பாய்ச்சல் எந்த இடம் இருக்கின்றதோ அது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. அதனாலதான் தஞ்சாவூர் டைசஸ் அப்படின்றது டைசஸ்லயே மிக செழிப்பான டைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுல? பணத்துல மட்டும் இல்லைங்க, எல்லாவற்றிலும், அருளிலும், ஆசியிலும், ஆவிலும் செழிப்பு நிறைந்த மறை மாவட்டம். மேபி உங்களுக்கு வெளியே மறை மாவட்டங்களை பார்க்கும்போது அந்த மறை மாவட்டத்துடைய வளமை தெரியும். நான் ஹைலைட் பண்ணல, இது உண்மைதான் இல்லையா? உண்மைதான். அப்படியே போக பாதிரிக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? ஆமா, ஒரு காலத்துல சிவகங்கை, ராமேஸ்வரம் இந்த பகுதிகளில் கிறிஸ்தவத்தை தலைக்க செய்த 3 பங்குகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான பங்கு. ஒன்று குக்கூரணி, ஒன்று காரங்காடு, இன்னொன்று பாதரக்குடி இல்லையா? இந்த பாதரக்குடி எந்த பெல்ட்டில் இருக்கு? தஞ்சாவூர் மறை மாவட்டத்துடைய பெல்ட்டில் இருக்கு. அப்படி ஒரு நூறு தாண்டினீங்க அப்படின்னா சிவகங்கை மறை மாவட்டம். அந்த மண்ணையும் பாருங்க, இந்த மண்ணையும் பாருங்க, அந்த பகுதியையும் பாருங்க, இந்த பகுதியும் பாருங்க. அந்த பகுதி கருவள் காடு இல்லையா? அப்படி இந்த பகுதி வந்து பாருங்க, தென்னை மரங்கள், மாமரங்கள் இல்லையா? பழ மரங்கள், வாழை மரங்கள். சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றாங்க பாருங்க இல்லையா? வாழை மரங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. அதுதான் இங்க கர்மேல் என்பது. அன்னை மரியாதை அங்க காட்சி கொடுத்திருக்கிறாங்க. கர்மேல் மலையில் காட்சி கொடுத்தாங்க இல்லையா? அதுக்குதான் அந்த அன்னைக்கு என்ன பேரு? கார்மேல் மாதா இல்லையா? கார்மேல் மாதா. அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்குன்னா அந்த மக்களும் ஆசீர்வாதத்துல இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சத்தமா ஹalleluya, ஹalleluya. தூங்குறவங்க மட்டும் இன்னும் சத்தமா ஹalleluya. பாத்தீங்களா? இத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கீங்க, இத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கீங்க.
வெரி குட். அப்படியே கீழே வாங்க. மோசே அண்ட் சிப்ரா. பெண்களை பத்தி பேச பொழுது இது முக்கியமான பகுதி. இந்த மோசே என்ற ஒரு விடுதலை நாயகனை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் எத்தனை பெண்களை கருவியாக பயன்படுத்தினார்? 5 பெண்களை கருவியாக பயன்படுத்தினார். எத்தனை பெண்கள்? யார் யாரு? மோசேயோட அம்மா. வெரி குட், அம்மா கரெக்டா சொல்றாங்க. மோசேயோட மிரியம். ஓகே, அடுத்து யாரு? பார்வோனுடைய மகள். அடுத்து வெரி குட், பணிப்பெண். அருமையான டேர்ம் யூஸ் பண்றீங்க. பணிப்பெண், பணிப்பெண் இல்லையா? பணிப்பெண். தமிழ்ல இன்னும் தமிழ்ல பியூர் தமிழ்ல சொல்ல போறோம்னா செவிலியன் வராது, மருத்துவச்சிகள் அப்படின்னு. செவிலியன் வராது, மருத்துவச்சி. மருத்துவச்சி அப்படின்னா குழந்தை பிறக்கின்ற அந்த தருணத்தில் இன்னும் 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணி பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு பார்த்துக்கிடக்கூடிய அந்த மருத்துவச்சிகள். அதுக்காக அவங்க மருத்துவர்கள் கிடையாது, உதவி செய்பவர்கள். செவிலியர்களும் கிடையாது, உதவி செய்பவர்கள் இல்லையா? நமக்கு குடும்பங்கள்ல குழந்தை பிறக்கும் பொழுது நிச்சயம் ஒரு வயசானவங்களோ, ஒரு பாட்டியோ, தாத்தாவோ, பக்கத்தில் இருக்கிறாங்களோ, ஒரு அம்மாவோ, அனுபவசாலிகள் பக்கத்துல இருப்பாங்க இல்லையா? பக்கத்துல இருப்பாங்க. நான் ஒரு முறை பண்ருட்டிக்கு தியானம் கொடுக்க போகும் பொழுது பஸ்ல போயிட்டு இருந்தேன். ஒரு டவுன் பஸ்ல ஏதோ குடும்ப பிரச்சனைகளை நிறை மாச கற்பிணி, நிறை மாச கற்பிணின்னு சொல்லக்கூடாது. கற்பிணி அப்படின்னா அங்கேயே தொடர், பிணி அப்படின்னா நோய். கற்பு கொள்வது, கற்ப நிறைவு பெறுவது பிணி, நோய் கிடையாது. இது ஆசீர்வாதம் இல்லையா? இந்த ஆசீர்வாதம் எல்லாமே எத்தனையோ பேர் பாவம் கஷ்டத்தில் இருக்கிறார். ஓகே, அது கற்பிணின்னு சொல்லக்கூடாது. நிறை மாத குழந்தையை கர்ப்பஸ்திரி அப்படி கரெக்டான பழைய தமிழ் கர்ப்பஸ்திரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அவங்க போய்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸிலேயே குழந்தை பிறந்திருக்கு. அதுல நக்கல சர்க்காஸ்டிக்கா ஒரு சிலர் கமெண்ட் அடிக்கிறாங்க. எப்படி? அந்த டிரைவருடைய பேரையும் இந்த குழந்தைக்கு வச்சுக்கணும் இல்லையா? எவ்வளவு கொடுமை நிறைந்த சமூகத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஏதோ ஒரு சூழ்நிலையில உள்ள அவசரப்பட்டு பஸ் ஏறி வர்றாங்க. வயிற்று வலி, குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல தான் பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வர்றாங்க. இடையிலே பிறந்துருச்சு. அங்கும் ஒரே ஒரு தாய் தன்னுடைய சேலையை அவுத்து அப்படியே 3 சீட்டை அப்படியே மறைக்கிறார். அது மருத்துவச்சியினுடைய தன்மை இல்லையா? பெண்ணினுடைய தன்மை. ஒரு பெண்ணின் மானத்தை மறைப்பதற்காக மட்டுமல்ல, பெண்ணின் நிலையறிந்து உதவி செய்கின்ற பெண். ஒரு வயசான பாட்டி இல்லையா? அந்த மனப்பக்குவம் எல்லாருக்குமே வராது. பஸ்ல அத்தனை பெண்கள் இருந்தாங்க. யாருக்கு வந்துச்சு நினைக்கிறீங்களா? எல்லாரும் தெரிஞ்சு வெளியே ஓடுறாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு பாட்டி தன் சேவையை வருது. ஃபாதர் செரியை பார்த்துருக்கீங்களா? ஃபாதர் செரி காலைல செருப்பு இல்லாம பார்த்துருக்கீங்களா? அவர் ஏன் செருப்பு அந்த நிலைக்கு வந்தார் அப்படின்னா, அவர் ஒரு பயிற்சிக்கு போகும் பொழுது சிவகங்கையில கம்மா கரையில பெண்கள் குளிக்கிறத பார்த்துருக்கிறார். எப்படி சேலைய காய போட்டுட்டு குளிச்சுட்டு அதே சேலையை உடுத்துகின்ற ஏழ்மை நிலையை பார்த்ததற்கு பிறகு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இப்படியும் ஏழ்மை நிலையில் வாழுகின்ற பொழுது ஒரு குருமானவராகிய நாம் இன்னும் ஏழ்மையில் வாழ வேண்டும் என்பதற்காகவே என்ன செஞ்சிருப்பாரு? 2 ட்ரெஸ், காலில் செருப்பு இருக்காது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? அப்படியே குருக்கள் வாழ்றாங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாதுங்களா? ஆமா, வேளாண்மையில பார்த்துருப்பீங்க இல்லையா? அவர் அங்கங்க இந்த மாதிரி டாம் கொடுத்துக்கிட்டு வருவார். என்ன மாதிரி அங்கங்க டாம் கொடுத்துக்கிட்டே வருவார். அவர் எனக்கு சீனியர், ஒரு பெரிய அறிவு நிறைந்த, பொக்கிஷம் நிறைந்த, ஒரு முதுமை அடைந்த ஒரு அருள் தந்தை. ஜெஸ்யூட் சீச சபை தந்தை. குட், ஓகே. அதுக்கடுத்து சிப்ரா இல்லையா? இந்த 3 பேரையும் தான் கடவுள். நீங்க நல்லா நினைச்சுக்கிறீங்க, கடவுள் எவ்வளவு பெரியவர். நினைச்சிருந்தா யாரோட ஃபைட் பண்ணிருக்கணும்? பார்வோனுடைய ஃபைட் பண்ணிருக்கணும். பார்வோனுடைய ஃபைட் பண்ணலைங்க. என்ன செஞ்சாரு? இரக்கத்தை. ஒரு பாட்டு பாடுறாங்க, தாழ்நிலை நின்ற தம் அடியவரை கடைக்கண் நோக்கி. அந்த கடைக்கண், கடைக்கண் அதுதான் அந்த வார்த்தை இல்லையா? தாழ் நிலையில் இருந்த மக்களை ஆண்டவர் கடைக்கண் நோக்கி இந்த 5 பெண்களை, எந்த 5 பெண்களை? சிப்ரா, பூவா, பார்வோனுடைய மகள், அப்புறம் மோசேயுடைய மிரியம், அடுத்து மோசேயுடைய அம்மா
இந்த 5 பெண்களையும் கருவியாக பயன்படுத்தி ஒரு ஆண்மகவை, ஒரு வீரனை கொண்டு வருவதற்காக இறைவன் எடுக்கின்ற திருவிளையாடல் கூட சொல்லலாம் இல்லையா? பெண்களை கருவியாக பயன்படுத்துகின்றார். பார்க்கணும், குடும்பத்துல பெண்கள் இன்னைக்கு மேக்சிமம் கத்தோலிக்க திருவை இயக்குவதே எதனாலதான் சொல்லுங்க? ஆமாங்க, அன்பியங்கள். பெண்பியங்களா ஆன்மீகங்களா? அன்பியம்னு பேர் கொடுத்துட்டு அங்க சேர்றது யார் மட்டும்தான்? பெண்கள் தான். இந்த அன்பியத்தை உருவாக்கினது கூட ஒரு தாய், 80 வயசு மூதாட்டி ஆஞ்சலோ 80 வயசு மூதாட்டி. அவங்க ஊர்ல ஒரே ஒரு குட்டி கோயில், அது எப்பயுமே பூட்டி கிடக்கும். இந்த பாட்டி மட்டும்தான் சரியா 6 மணிக்கு போய் என்ன செய்வாங்க? கோயிலை திறந்து பெருக்கி விளக்கேத்தி முனந்தால் படிக்கிட்டு என்ன செய்வாங்க? ஜெபமால சொன்னாங்க. அந்த ஊருக்காரங்க ஒருத்த கூட அந்த கோயிலுக்கு வரல. எப்ப இந்த பாட்டி செத்தாங்களோ அப்ப அந்த ஊரே சேர்த்து கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஒரு பெண் ஆரம்பிச்சதுதான் இந்த அன்பியம். ஒரே ஒரு பெண். இன்னைக்கு எத்தனை பங்குகள் அன்பியங்களை கொண்டாடுகின்றோம் இல்லையா? அன்பியங்களை மிஸ்யூஸ் பண்ற குடும்பங்களும் இருக்கிறாங்க, பங்குகள் இருக்கிறாங்க. அது செகண்டரி, அது நமக்கு தேவையில்லை. அன்பியம் என்பது இன்னைக்கும் திருவை, கத்தோலிக்க திருவை ஒரு குடும்பமாக இணைந்து இந்த குடும்பங்களுக்காக குடும்பத்தின் தேவைகளை, குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் அந்த மனப்பக்குவத்தை உருவாக்குகிறது யாரு? பெண்கள். ஆண்கள் வராங்கன்னு நினைக்கிறீங்களா? 50 குடும்பம் இருந்தா எத்தனை ஆண்கள் வருவாங்க? ஒருத்த கூட வர்றது கஷ்டங்க. ஒரு சில அன்பியங்கள்ல ஒருத்த வர்றது கூட கஷ்டம். ஏன்? பிஸி இல்லைங்க. இன்னும் முன்னரல, இன்னும் உள் வரல, ஆண்டவருக்கு உள்ள வரல. என் மனைவி நிற்கின்ற இடத்தில் யாரும் நிற்க வேண்டும்? கணவனும். இணைந்து வாழ்வதற்கல்லவா, இணைந்து பயணிப்பதற்கல்லவா இறைவன் உங்களை அழைத்தான். அதெல்லாம் ஆண்கள் மட்டும் போகக்கூடாது, பெண்கள் மட்டும் போகணும் சட்டம் இருக்குதா? இல்ல. இணைந்து பயணித்து பாருங்கள், இணைந்து பயணித்து பாருங்கள். அதுக்கடுத்து இப்ப வரவங்க உங்களுக்கு தெரியாத நினைக்கிறேன் இல்லையா? யாரு பேர் வாசிங்க? கடைசி செக்கரியாவுக்கு மேல இருக்கிற பேரு என்ன பேரு? யாருடைய பெற்றோர்கள்? ஆரோன், மோசே, மிரியமுடைய பெற்றோர்கள் இல்லையா? இந்த ஆரோன், மோசஸ், மிரியம் என்ற இந்த பிள்ளைகளை உருவாக்கியது யாரு? அம்ராம், யோகோபேத் இல்லையா? இவர்களுடைய குடும்பம். அன்னைக்கு இறைவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இவர்களை கொண்டு வர முடியுமா? முடியாதுங்க. ஆசீர்வதிச்சாரு. தம்பதியர்களாக ஆசீர்வதித்து, குடும்பத்தை ஆசீர்வதித்து, அந்த குடும்பத்திலிருந்து ஒரு மோசேவை உருவாக்கி இருக்கின்றார் இல்லையா? ஒரு மோசே. இன்னைக்கு இவ்வளவு பேரை வழிநடத்துறதுக்கு ஒரு மோசேயின் குடும்பங்கள் இல்லையா? அதுபோன்று நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய அன்பியங்களில், நம்முடைய பங்குகளில் இந்த மோசேயினுடைய ரோலை எடுத்து பண்ணணும். அசிங்கப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஆண்கள் தான் பெண்கள் தான் அப்படின்னு வெட்கப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹalleluya. அப்படியே பைபிள் வச்சுட்டு அப்படியே நினைச்சு பாப்போம், எந்திரிக்க பாப்போம். அடுத்த ஸ்லைடு போடுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இப்போ ஒரு சின்ன செய்ய பண்ண போறோம். ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. யாரும் எதை சொல்லணுங்களா? ஆமாம், எதுவும் வெக்கப்படக்கூடாது. முடிஞ்ச வர யாரெல்லாம் பின்னாடி இருக்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி வரணும், கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆராதனை நேரம் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்க. ஆண்டவர் 1000 அடி இங்கே நோக்கி எடுத்து வைப்பார். கேப் விடாமல் ஃபீல் பண்ணுங்க, அப்படியே ஃபீல் பண்ணுங்க, ஃபீல் பண்ணிக்கிறேன். கேப் விடாமல் உட்காந்துக்கிறேங்க, கேப் விடாமல் இல்லைங்க. அதாவது நீங்கள் தனிமையாக நிற்காதீங்க. இல்லை அங்கே உங்கள் கூடத்தில் இருக்கீங்க. பின்னாடி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி வர வைப்பாங்க. பின்னாடி இருக்கிறீங்க இல்லைங்களா, பயப்படாதீங்க. சின்ன பிள்ளைங்க கையில் வச்சுருக்கீங்கன்னா யுவர் ஃபீல் ஃப்ரீ. நீங்கள் பின்னாடி வச்சுருக்கோன்னு பிரச்சனை இல்லை. ஏன்னா குழந்தைகள் அவசியம். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. யாரும் தனியாக நிற்காதீங்க. தனிச்சு நிற்கிறதுக்கு ஒருபோதும் கடவுள் ஆசைப்படவே மாட்டார். அப்படியே தனிச்சு நின்னால யாரும் நிற்பாரு? அவர் உங்களோட நிற்பாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.
ஹalleluya 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 சரி போடுங்க ஹalleluya ஹalleluya இயேசு சொல்லியாச்சு ஹalleluya அடுத்து போயிருக்கு ஓகே அப்படியே பாருங்க மேல 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 அடுத்து முன்னாடி ஓகே இத முன்னாடி இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கீங்க ரொம்ப பின்னாடி இருக்கீங்க குசாமி மனைவி இதுக்கு முன்னாடி போங்க வெரி குட் இதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்து வந்துருங்க ஓகே வெரி குட் பிரைஸ் தி லார்ட் சத்தம் ஹalleluya ஹalleluya பைபிள்ல அழகி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க வஸ்தி தான் கரெக்டான வஸ்தி தான் கரெக்டான பேர் கூட வஸ்தி தான் அதுல பேர் போட்டுக்கிறதுலாம் டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த 1வது அதிகாரத்துல 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க அந்த அரசர் யாரு அகஸ்வர் அவரு தன்னுடைய மனைவிய யாரு மனைவி வஸ்திய கூட்டத்திற்கு முன்னாடி எப்படி ஆட சொன்னாரு ஆடை இல்லாம கரெக்டா சொல்றேன் இல்லையா ஆடை இல்லாம ஆட சொன்னார் அதுக்கு அவங்க இணங்கினாங்களா இணங்கல கோச்சுட்டு போயிட்டாங்க ரெக்வெஸ்ட் பண்ணாங்க அம்மா அவங்களுடைய பாசையில இணங்கல ஏன் கடவுளுடைய திட்டம் அது கடவுளுடைய திட்டம் அது இல்லையா எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா பேரழகினாவே யாருதான் வஸ்தி தான் யாரு இல்ல எஸ்தர் இல்ல எஸ்தரை யாருக்கு பதிலா கொண்டு வந்தாங்க வஸ்திக்கு பதிலா தான் எஸ்தரை கொண்டு வர்றாங்க இல்லையா எஸ்தருக்கு பதிலா வஸ்திக்கு பதிலா தான் எஸ்தரை கொண்டு வர்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப இது யாருடைய திட்டம் மனிதனுடைய திட்டம் இது யாருடைய திட்டம் மனிதனுடைய திட்டம் சரிங்களா இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆராதனைக்கு கடந்து போற கருமையான தருணத்துல அப்படியே அடுத்து போங்க அடுத்த ஸ்லைட் போங்க வெரி குட் இல்ல முன்னாடி இதெல்லாம் பாருங்க நல்லா கவனிக்கணும் பெண்கள் அவ்வளவு ரோடு எடுக்கிறாங்க திருவிழியத்துல ஃபர்ஸ்ட் யார் 2 பேர் இருக்கிறாங்க யோவன்னாவும் சூசன்னாவும் அதுக்கு அடுத்து லூக்கா 20:10 மகதலா மரியா யோவன்னா யாக்கோபின் தாயும் வேறு சில பெண்களும் அந்த சிகப்புறத்துல உள்ள மட்டும் படிங்க திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதராக இறைவன் ஆசீர்வதித்தது ஆணை அல்ல பெண்களை திருத்தூதர்கள் யாராக இருந்தார்கள் ஆண்கள் ஆனால் அந்த ஆண்களுக்கே திருத்தூது அறிவிக்க யாரை இறைவன் கருவியாக பயன்படுத்துகிறார் பெண்ணை மகதலா மரியாவை யோவன்னாவை யாக்கோபின் தாய் வேறு சில பெண்களும் இல்லையா வேறு சில பெண்களும் அதுக்கடுத்து பாருங்க திருத்தூதர் பவுல் கொரிந்தியில் தங்கி இருக்கின்ற பொழுது யாரும் சப்போர்ட் பண்றாங்க யாரு அக்கில்லாவின் மனைவி பிரிஸ்கில்லா இல்லையா பெண்களுடைய குல்தா யாருக்கா தெரியுங்களா இறைவாக்கினல் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க பழைய ஏற்பாட்டுல முதல் பெண் இறைவாக்கினல் யாரு மிரியம் டாடி கரெக்டா சொல்றாங்க மிரியம் புதிய ஏற்பாட்டுல முதல் பெண் இறைவாக்கினல் அன்னாள் இல்லையா அன்னாள் இப்படி பெண்கள் முக்கிய இடம் வகித்திருக்கின்றார்கள் இல்லையா பெண்கள் முக்கிய ரோல் எடுத்திருக்காங்க இன்னைக்கு கூட நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல நம்ம குடும்பத்தை இயக்குறது யாரு பெண்கள் தான் இல்லையா ஆண்கள் என்னதான் ஆட்டம் போட்டாலும் அடக்கிறது யாரு சாமி எங்க இருக்கு குமார் நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா இல்லையா கடவுள் உங்களை கருவியாக பயன்படுத்துகின்ற என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் Praise the Lord. Hallelujah. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக கொண்டு போவதற்காகவே உங்கள் கணவரை உங்கள் கையில் இறைவன் கருவியாக கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 கருமையான நேரம் யாரும் அசிங்கப்படாதீங்க. Father, first can you expose the blessed sacrament? Yeah. Good. சேர் இல்லை சேர் இருந்தால் எடுத்துகிட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நேரத்தில் யாரும் அசிங்கப்படாதீங்க யாரும் தனிமையாக அடிக்காதீங்க யாராவது ஒரு பார்ட்னர் பக்கத்தில் தேர்ந்தெடுக்கலாம்
ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ யாராவது ஒரு பார்ட்னர், குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்குங்க. வலப்புறமாக இருக்கலாம், இடப்புறமாக இருக்கலாம். யாராவது அப்படியே முழந்தால் படிக்கணும், அப்படியே எல்லாருமே முழந்தால் படிக்கணும், எல்லாருமே முழந்தால் படிக்கணும். முடிஞ்சவர்கள் முடிந்தவர்கள் இல்லை உட்காந்துக்கிறனால உட்காந்துக்கிறேன், எல்லாருமே முழந்தால் படிக்கணுங்க. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் இதை எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மெழுந்திரிகளை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மோடத்தை இதையும் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரொஜெக்டரையும் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரொஜெக்டரையும் ஆஃப் பண்ணிடுங்க. யாராவது அழுது ஜெபிக்கணும்னா கூட தயவு செய்து அழுது ஜெபிங்க. இந்த அருமையான மாலை பொழுது எல்லா ஜீவராசிகளும் அடங்கி இருக்கின்ற அற்புதமான நேரத்தில் நம்ம ஆண்டவரை போற்ற போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. சத்தமா சொல்லி பாருங்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. திறமையான தருணத்தில் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு முன்பாக நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறோம். யாரும் ஜெபிக்காம நிற்க கூடாது. உங்க குழந்தை உங்க மேல கை வைக்கலாம், உங்க கணவன் உங்க மேல கை வைக்கலாம், உங்க பிள்ளைகள் வேற பிள்ளைகள் கூட உங்க தலையில கை வைக்கலாம். வைக்கப்படாதீங்க, அசிக்கப்படாதீங்க. யாரோ ஒருத்தர் தெரியாதவர் கூட உங்க தலையில கை வச்சு ஜெபிக்கலாம். வெட்கப்படவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. மெழுந்திரி இருந்தால் மட்டும் போதும். சரியான கத்தோலிக்க திருவருடைய பாரம்பரிய பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் எடுத்து வைக்கின்ற பொழுது தந்தையே இறைவா இல்லையா? என்ன பாட்டு? தந்தையே இறைவா அதுல உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். நீங்க பாடும் பொழுது என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தையும் உன் பாதம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க. ஒரு நாள் முழுவதும் இறைவனுடைய வார்த்தை உங்களை ஊடுருவி இருக்கின்றது, உங்களை உருவாக்கி இருக்கின்றது, உங்களை பரிசுத்தத்துக்குள் நான் உள்ள வச்சிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்துல நம்ம இந்த நேரத்துல குழுமி இருக்கிறோம். எந்த பராக்குகளுக்கும், எந்த நகைப்புகளுக்கும், எந்த சிரிப்புகளுக்கும் இடமே இந்த இடத்துல கொடுக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என்னை பாதுகாப்பவரே நன்றி, என்னை பலப்படுத்துகின்றவரே நன்றி, என்னை வழி நடத்துகின்றவரை நன்றி, என்னோடு பயணிப்பவரை நன்றி, என்னை பாதுகாப்பவரை நன்றி, என்னை பாதுகாப்பவரை நன்றி, என்னை பலப்படுத்துகின்றவரை நன்றி, என்னை வலுப்படுத்துகின்றவரை நன்றி, எனக்கு வலுவூட்டுகின்றவரை நன்றி, என்னை வல்லமை ஊட்டுகின்ற தெய்வமே நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாவும் கட்டவிழ்க்கப்படட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற அருமையான நேரம். எல்லாரும் இயேசுவே என்ற வார்த்தையை உச்சரிச்சு இயேசுவே எல்லா நாமும் அறிக்கையிட்டு உணர்ந்து அறிக்கையிடு, விசுவாசத்தோடு அறிக்கையிடு. இயேசுவே என்னை ஆசீர்வதிக்கின்றவரே, என்னை பலப்படுத்துகின்றவரே, என்னை வலுவூட்டுகின்றவரே, என்னை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற தெய்வமே, உமக்கு நன்றி 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 சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் நாமத்தில் வருகின்ற பொழுது அவருடைய நாமத்தை சொல்லு உச்சரித்து பாரு. வல்லமை உனக்குள்ள இருக்கும். ஆண்டவருடைய வல்லமை, இயேசுவுடைய வல்லமை. கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறியா ஜெபி, கைகளை தட்டி ஜெபிக்கிறியா ஜெபி. ஆண்டவரே சொல்லு, தாவீதின் மகனே சொல்லு, இயேசுவே சொல்லு. அப்பா என்னை ஆசீர்வதித்து கொண்டிருப்பவரே, என்னை
நன்றி 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 நன்றி. மோசேயுடைய தெய்வீக திருமுகத்தை உற்று நோக்கியது போல் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை முகமுகமாக தரிசிப்பதற்கு எங்களை ஆசீர்வதித்தீரே. நன்றி 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 தகப்பனே. நன்றி நன்றி. யாரும் இல்லை என்று மறந்து போது அதை போல
படுக்கையிலே ஆடி படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே காயங்களை ஏற்றவரே காயங்களை ஆற்றினீரே பகவான் காயங்களை ஏற்றவரே காயங்களை ஆற்றினீரே காயங்களை ஏற்றவரே காயங்களை ஆற்றினீரே காயங்களை ஏற்றவரே காயங்களை ஆற்றினீரே இயேசுவா 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 Praise the Lord. Hallelujah. 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 விளந்தால் படி இருக்கிறது. மூளை சாதிக்காததை கூட விளந்தால் சாதித்து விடலாம். Praise the Lord. Hallelujah. 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 அடுத்த கட்டமாக மெய்ந்திருச்சு. இப்ப இல்ல யாராவது உங்களுடைய அருகில நிச்சயம் ஜெப உதவியில ஜெப தேவையில் இருப்பாங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்க உங்க மீது கை வைத்து ஜெபிக்க போற நேரம். Praise the Lord. Hallelujah. வெட்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, தனிமைக்கு இடம் கொடுக்காதீங்க. Praise the Lord. யாருடைய கரமாவது உங்கள் தலையில் இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவினுடைய கரம் உங்களுடைய தலையை தொடுகின்ற என்ற அனுபவம் தான் கடக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. 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 ஒருத்த விளந்தால் படி இருப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்த எந்திரிச்சு தலை மீது கை வைங்க. ஒருத்த சேர்ல கூட உட்காந்துக்க முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்ல கூட உட்காந்துக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது கீழே உட்கார்ந்து இருக்கவங்களும் முழந்தால் படிக்கிட்டு இருக்கவங்களும் ஜெபிக்கணும். எழுந்து நின்று கை வச்சிருக்கவங்களும் ஜெபிக்கணும். Praise the Lord. Hallelujah. சத்தம் ஹalleluya. யாராவது ஒருத்தர் உங்களுடைய பார்ட்னரா இந்த நேரத்தில் தலையில கை வைக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய கரம் அல்ல, இயேசுவினுடைய கரம். Praise the Lord. Hallelujah. தொட்ட உடனே இயேசுவினுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி இருக்கணும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. உச்சம் தலைமுதல் உள்ளம் காண்பதை உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க இருக்கின்றவர் ஆண்டவர் இயேசு. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். வல்லமையுள்ள தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் உன் பிள்ளையை ஆண்டவரே நீ தொட்டுக் கொண்டிருக்கின்றீர். அந்த குடும்பத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்றீர். அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் உம்முடைய தெய்வீக
மூன்று முறை சிலுவை அடையாளம் அடையுங்கள். ஆண்டவர் இயேசு உன்னை ஆசீர்வதிக்கின்றார் என்று சொல்லி யாரை நீங்கள் தொட்டீர்களோ அந்த மகனை மகளே உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் கருவியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை உன்னுடைய வார்த்தைகள் உச்சரிக்கட்டும். மகனே மகளே உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று மூன்று முறை சிலுவை அடையாளம் அடையுங்கள். அந்த மகளை அந்த குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் கரத்தில் இருதயத்தில் அவருடைய ஐந்து காரியங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க எழுந்துருங்க. யாரெல்லாம் முழங்கால் படிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க எழுந்துருங்க. யாரெல்லாம் எழுந்து நிற்கிறீங்களோ அவங்க முழங்கால் படிக்கிடுங்க. யாரெல்லாம் எழுந்து கை வச்சு ஜெபிச்சீங்களோ அவங்க முழங்கால் படிக்கிடுங்க. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை ஏதோ ஒரு தடையை உடைக்கணுன்றதுக்காக உன்னை ஆசீர்வாதத்தால நிரப்பணுன்றதுக்காக நீ ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தை ஆண்டவர் அருளாலும் ஆசியாலும் ஆவியாலும் நிரப்பணும்னு ஆசைப்படுறாரு. பலிபீடத்தில் இருக்கிற தெய்வம் நற்கருணை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதன் வழியாக உன் குடும்பத்தில் இருக்கின்ற வேதனைகள், உன் குடும்பத்தில் இருக்கின்ற கட்டுக்கள், உன் குடும்பத்தில் இருக்கின்ற பின்னி சூரியங்கள் உடைவிட வேண்டும், தகர்த்தெறிய வேண்டும் என்பதற்காக கைகளை வைங்கள். எல்லாரும் ஜெபிப்போம். கைகளை வைங்க. யாரும் தனிமையை நிக்காதீங்க. 3 பேரா கூட நில்லுங்க. அப்பான்னு சொல்லி எல்லாரும் வாய்க்கிறது அப்பான்னு சொல்லி ஜெபிக்க தெரியலைன்னா ஆண்டவர் வழிநடத்துவார், ஆவியானவர் வழிநடத்துவார். ஒரு நாட்களை என்ன வைக்கணும் ஆண்டவர் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதை உச்சரி, அவருடைய நாமத்தை உச்சரி, இயேசுவே சொல்லி நீ தொடங்கின்ற நபர், நீ தொடங்கின்ற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆசீர்வாதத்தால் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் ஆசீர்வாதம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். ஆவியால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். ஆவியால் அருளால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். நல்ல தேவன் அசைவாடிக் கொண்டிருக்கின்றார். நம்மத்திலே அசைவாடிக் கொண்டிருக்கின்றார். உன்னை தொட்டுக் கொண்டிருக்கின்றார். உன் குடும்பத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்றார். உன்னை இருக்கின்ற நோய் நொடிகளை தொட்டுக் கொண்டிருக்கின்றார். தலையில் வேதனையோடு நிற்கின்ற பிள்ளைகளை தொட்டுக் கொண்டிருக்கின்றார். கர்ப்பப்பிணிகளை தொட்டுக் கொண்டிருக்கின்றார். கருவில் இருக்கின்ற வேதனைகளை, கை கால்களில் இருக்கின்ற வேதனைகளை, உடல் உணர்ச்சிகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். மகளே நான் எதை உன்னால் முடியாது என்று நினைக்கின்றாயோ அதை முடியும் என்று மாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே உண்மைகளை உன்னுடைய தெய்வீக நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பா சொல்லி இயேசுவே உண்மையான நாளை பொழுதிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றே. நன்றி சொல்லி பாருங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றே. நன்றி. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றே. நன்றி. பேரிட்டு அனைத்து இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தால் அனுப்பப்படுவோன்றதற்காக உங்களுடைய திட்டத்தில் இந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறேன். நன்றி. நல்லவரே, நன்றி போதுமானவரே. நன்றி. எல்லோரும் படிக்கிறோமா? எல்லாரும் படிக்கிறோம். நம்மளுடைய இறுதி ஆசீர்வாதத்திற்காக கடந்து கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உண்மையிலே இறைவன் பலிபீடத்தில் இருக்கிற தெய்வீக பிரசன்னத்தில் நற்கருணையில் இருக்கிற தெய்வன் என்னை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொன்ன பிள்ளைங்க கைகளை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. கடவுளை நன்றி. வல்லமை செயல்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை செயல்பட்டிருக்கிறது. உங்களுடைய கடவுள் ஒளி, அவருடைய சாட்சி, உங்களுடைய கடவுள் ஒளியுடைய சாட்சி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவே நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி. கடவுளுக்கு நன்றி சொல்லி பாருங்க. கடவுளுக்கு நன்றி. ஆண்டவரே நீ ஆசீர்வதித்தீரே. குடும்பம் ஆசீர்வதித்தீரே. குடும்பம் ஒன்று சேர்த்தீரே. குடும்பத்துக்கு உள்ளடக்கிய செய்யல. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே சொல்லி பாருங்க. அப்பா நன்றி தகப்பனே. நன்றி ராஜா.
Lord. Hallelujah. Hallelujah. இதை உண்மையிலேயே மெய் சிலிர்க்க ஆண்டவர் என்னை தொட்டார்னு சொல்ல பிள்ளைகளை கரங்களை தட்டி கடவுளை மெய் சிலிர்க்க என்னை தொட்ட தெய்வத்திற்கு நன்றி. என்னுடைய நம்பிக்கையினால் நான் அவரை அரவணைச்சு கூட சேர்ந்து சொல்ல பிள்ளைங்க கரங்களை தட்டி நன்றி நாள் முழுவதும் நம்மோடு வார்த்தையின் வடிவத்திலிருந்து தெய்வம் நற்கருணையை வடிவில் என்று ஆசீர்வதிக்க இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. உண்மையிலே வாஞ்சையோடு அழுது ஜெபிச்ச பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆசீர்வாதமா மாற்றி இருக்கிறார்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி அப்பா சொன்னாங்க இல்லையா, அங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஆசீர்வாதம் உலகிற்கு பெரிய ஞானத்தை சொத்தாக கொடுத்தார் கடவுள். ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதமாக மாற்றினார். அன்னாளின் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றிய தெய்வம் நிச்சயம் உங்களுடைய கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுவார். Praise the Lord. Hallelujah. 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 எண்ணிக்கை புத்தகத்திலே 22வது அதிகாரத்திலே கழுதையினுடைய கண்ணை திறந்த தெய்வம் உங்களுடைய குடும்பத்தின் கண்ணை திறந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 பிள்ளையாவினுடைய கண்ணை திறந்த தெய்வம் உங்களுடைய கண்களை திறக்க வைத்திருக்கின்றார். Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. Praise the Lord. இது உணர்ந்து நாலே நாலு வார்த்தை நசுக்குன்னு 4 வார்த்தை. என் ஆத்துமம் சரீரமும் என் ஆண்டவருக்கு மட்டுமே சொந்தம். இனி வாழ்வது இயேசு வாழ்கிறார். மீண்டும் ஒரு முறை என் ஆத்துமம் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது இனி வாழ்வது என்னுள் நீரே வாழ்கின்றேன். என்னுள் நீரே வாழ்கின்றேன். என்னுள் நீரே வாழ்கின்றேன். கரங்களை உயர்த்தி இயேசு தேவா அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கிறேன். இயேசு தேவா அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் சொல்லுங்க. ஏந்திக்கொள்ளும் சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும் சொல்லுங்க. மீண்டும் என் இதயம் வாசம் செய்யும். என் குடும்பத்தில் வாசம் செய்யும். என் இதயம் வாசம் செய்யும். நன்றி விசுவாசத்தோடு என் இதயம் மீது கை வைத்து என் இதயம் வாசம் செய்யும். ஆண்டவரே, இறுதி ஆசீர்வாத காலகட்டத்தை சதைக்கிறோம். இறுதி ஆசீர்வாத காலகட்டத்தை சதைக்கிறோம். நடுவு மத்தியில் படி விட்டுறேன். இந்த பகுதியில் உள்ளவர்கள் அப்படியே சேரெல்லாம் ஒரு வாரம் கட்டிக்க கூடாது. இந்த பகுதியில் அப்படி வரிசையில் என்னுடைய கரம் என் ஆண்டவரை தொட இருக்கின்றது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வடுவோடு Hallelujah. ஆண்டவருக்குள்ள பிள்ளைகளுக்கு இந்த சத்தமே வாக்கியது. Hallelujah. Hallelujah. இந்த பகுதியில் உள்ளவங்க அப்படியே இந்த பகுதியில்
இந்த பகுதியில் உள்ளவங்க எப்படி இந்த பகுதியில் இங்கிருந்தே தொடங்கலாம். உங்களுக்கு சேர இடம் இடையூறா இருக்குன்னா அதை ஒதுக்கிடுங்க. என் ஆண்டவரை தொடுவதற்கு எதுவுமே இந்த இடத்துல இடையூறா இருக்கக்கூடாது. எந்த நபர்